கடந்த சில வாரங்களா இந்த வார்த்தை முன்வைத்து தியானித்து வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியை தான் இந்த நாளில் பேசும்படியா கடந்த ஒரு வாரம் தியானிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். ஆனால் அந்த தியானித்த வார்த்தையை நேற்று எழுதும் போது ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் ஒரு வார்த்தையை எழுத வைத்தார். என்ன தெரியுமா? தேவன் பெருக பண்ணுகிற தேவன், பெருக பண்ணுகிற தேவன். அப்போ ஒருத்தங்க வாழ்க்கை ஒன்றும் இல்லாத ஒருத்தங்க நிறைவுள்ளவங்களாய் மாறணும்னா தேவ கிருபை அவங்க வாழ்க்கையில பெருகினால் போதுமானது. தேவன் எல்லார் வாழ்க்கையில இந்த கிருபையை பெருக பண்றாரா என்பது கேள்வி. எல்லாருக்கும் கிருபையை கொடுக்கிறார், அதில் சந்தேகம் இல்லை. எல்லாருக்கும் கிருபையை கொடுக்கிறார். அவருடைய ஈவின் அளவுக்கு தக்கதா. அவருடைய ஈவு என்பது சொல்லி முடியாது. அவருடைய ஈவின் அளவுக்கு தக்கதா எல்லாருக்கும் கிருபையை கொடுக்கிறார். ஆனால் எல்லாருக்கும் கிருபையை பெருக பண்ணுகிறாரா என்பது கேள்வி. ஆனால் ஒரு சத்தியம் என்ன, யார் வாழ்க்கையில தேவன் தம்முடைய கிருபையை அதிகமாய் பெருக பண்ணுகிறாரோ அவர்கள் சம்பூர்ணம் உள்ளவர்களாய் மாறுகிறார்கள். குறைவுள்ளவர்கள் நிறைவுள்ளவர்களாய் மாறுகிறார்கள். ஒன்றும் இல்லாதவர்கள் எல்லாம் உடையவர்களாய் மாறுகிறார்கள். ஆமென். ஏதாவது ஒன்று நடக்கணும்னா யார்கிட்டையாவது கேட்டு தான் வாங்கணுங்கிற நிலைமையில் இருக்கிறவர்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கத்தக்க நிலைமையிலே மாற்றப்படுகிறார்கள். நம்முடைய தேவன் பெருக பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். இதை தேவனால் மட்டும்தான் செய்ய முடியும். நான் சின்னவனா இருக்கிறேன், நான் சிறியவனா இருக்கிறேன் என்றால் நான் எனக்கென்று ஒரு கெப்பாசிட்டி இருக்கிறது. என்னுடைய கற்பனைக்கும் ஒரு லிமிட் இருக்கிறது. அது மட்டும்தான் என்னால் கற்பனை கூட செய்ய முடியும் என்னுடைய வாழ்க்கை குறித்து, எதிர்காலத்தை குறித்து. ஆமென். நாம் நிறைய காரியங்களை கற்பனை செய்வோம். ஆனால் அதற்கு ஒரு நம்முடைய திராணிக்கு தக்கதாய் தான் நம்ம கற்பனை செய்வோம். ஆனால் கர்த்தருடைய பார்வை என்பது வேற. நாம் அணுவாய் தோன்றுவதற்கு முன்னமே, நாம் கருவில் தோன்றுவதற்கு முன்னமே நம்மை குறித்த திட்டங்களை எல்லாம் தேவன் வைத்திருக்கிறார். நீ சிறியவனாய் இருந்தாலும் உன்னை பலத்த ஜாதியாக்க உன் தேவனால் கூடும். இதை நான் நம்ப வேண்டும், இதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அப்படி என்றால் எந்த ஒருவனையும், எவன் ஒருவனையும், யார் ஒருவனையும் மேன்மைப்படுத்த பலப்படுத்த தேவனுடைய கரத்தினாலே ஆகும். தேவன் பெருக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாரை பெருக பண்ணுகிறார்? யார் வாழ்க்கையில தேவன் இப்படி செய்கிறார்? இதை தான் இந்த நாளிலே நான் உங்கள் மத்தியிலே சில காரியங்களை சொல்லி நான் ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். அதற்கு ஆதாரமாய் ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். முதலாவது ஏசாயா 26வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். ஏசாயா 26:15. இந்த ஜாதியை பெருக பண்ணினீர் கர்த்தாவே, இந்த ஜாதியை பெருக பண்ணினீர், இந்த ஜாதியை பெருக பண்ணினீர், நீர் மகிமைப்பட்டீர், நீர் மகிமைப்பட்டீர். தேசத்தின் எல்லை எல்லாவற்றையும், தேசத்தின் எல்லை எல்லாவற்றையும் நெடுந்தூரத்தில் தள்ளி வைத்தீர், நெடுந்தூரத்தில் தள்ளி வைத்தீர். ஏன் ஆண்டவர் இப்படி செய்றீங்கன்னா இவர்கள் பெருகணும். எல்லையை தள்ளி வைப்பது என்பது நம்மை நெருக்கி கொண்டிருக்கிற பிரச்சனையை, நம்மை நெருக்கி கொண்டிருக்கிற, நாம் வளராதபடி, நாம் பெருகாதபடி எந்தெந்த காரியங்கள் நம்மை நெருக்கி கொண்டிருக்கிறதோ, நாம் வளரும்படி, நாம் பெருகும்படி அவைகளை தேவன் என்ன செய்கிறார் தெரியுமா? தள்ளி வைக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கவனமாக கேட்கணும். இன்னைக்கு நான் சொன்னேன் அல்லவா, நான் தியானித்தது வேற. ஆனால் நான் எழுதும் போது நான் தியானித்தவைகளை டைரியில் எழுதுவது வழக்கம். நல்லா தியானிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் எழுத வைப்பார் ஆண்டவர். ஒரு வாரம் தியானித்தது இன்னொரு கிருபை விருதாவாக்காதற்கு என்ன செய்ய வேண்டும், அதை தான் செய்தியாக கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் இந்த வாரம் தியானித்து கொண்டிருந்தேன். நேற்று ஜெபத்தை முடிச்சுட்டு எழுத உட்காரும் போது ஆண்டவர் வேற எழுத வைத்தார். எனவே இந்த வார்த்தையை தைரியமாய் சொல்ல முடியும். ஆண்டவர் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கத்தை மாற்றி பெருக்கத்தை தர விரும்புகிறார். நம்புறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லி ஹல்லேலூயா. நெருக்கத்தை மாற்றி பெருக்கத்தை தர என் தேவனால் கூடும். இந்த ஜாதியை பெருக பண்ணினீர், இந்த ஜாதியை பெருக பண்ணினீர். அதற்காக தேவன் என்ன செய்கிறார்? அவர்களை பெருக பண்ண விடாதபடிக்கு தடையாயிருக்கிற எல்லைகளை அவர் தள்ளி வைக்கிறார். எப்படி தள்ளி வைக்கிறாரா? நெடுந்தூரத்தில் தள்ளி வைக்கிறார். தேவ பிள்ளைகள் வளராதபடி, பெருகாதபடி தடையாய் நிற்கிற எந்த காரியமானாலும் சரி, தேவன் இடைபடும் போது அவற்றை தேவன் அப்புறப்படுத்துவார். உன்னை நெருக்கி கொண்டிருப்பது சத்துருவாய் இருப்பான், ஆனால் அவன் உன்னை பெருக பண்ண உன் சத்துருவை உன்னை விட்டு தூரமாய் விலக்குவார். சத்தம் ஆமென் சொல்லுங்க. ஏசாயா 41 ஒரு வசனம் இருக்கிறது. உன்னோடு போராடினவர்களை ஆமென் தேடியும் காணாதிருப்பாய். இது தேவன் தந்த வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தம் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும், தூரத்திலிருந்து வரவழைக்கப்பட்டவர்களுக்கும், உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் என்றால் அது இஸ்ரவேலரை மாத்திரம் குறித்தது. தூரத்திலிருந்து வரவழைக்கப்பட்டவர் என்று சொல்லப்பட்டபடியினாலே நமக்கு தெரியும் தூரத்திலிருந்து வரவழைக்கப்பட்டது யார் தெரியுமா? நானும் நீங்களும். எப்படி வரவழைக்கப்பட்டோம் தெரியுமா? குமாரனாகிய கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் வரவழைக்கப்பட்டோம். அப்படி என்றால் அன்று இஸ்ரவேலருக்கு மாத்திரமே உரிதான வாக்குத்தத்தங்கள் கண்டிப்பாக சொல்ல முடியும். எனக்கும் என் பிள்ளைக்கு உண்டு. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். ஆண்டவர் என்ன செய்கிறாரா? நெருக்கி கொண்டிருக்கிற சத்துருவை தள்ளி தூரமாய் கொண்டு போய் விடுகிறார்.
அதுக்கப்புறம் நேத்து வரை இந்த பிரச்சனை இருந்துச்சு, இன்னைக்கு இல்லையே. நேத்து வரை பாருங்க, அநேகருக்கு ஆமென் இந்த முள்ள போல சிலர் இருப்பாங்க வாழ்க்கையில சுத்தி. இந்த முல்லை குறித்து விதை குறித்து சொல்லும் போது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? முட்களில் விழுந்த விதை அது வளரும் போதுதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. அது வளரும் போது இது நெருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வளர்ச்சியின் அடையாளம் சுற்றிலும் இருக்கிற நெருக்கம். ஆமென். சும்மா இருந்தா பிரச்சனை இல்லை, வளர்றது தான் பிடிக்காது சத்துருவுக்கு, வளர்றது தான் பிடிக்காது. கர்த்தர் சொல்லுகிறார், ஆமென், இந்த ஜாதியை நான் பெருக பண்ணும்படி இவர்கள் பெருகுவதற்கு என்னென்ன தடையா இருக்கிறதோ அதையெல்லாம் நான் தூரத்தில் தள்ளி வைப்பேன். ஆமென். யார் இந்த ஜாதி? யார் இந்த கூட்டம்? இந்த ஜாதி, இந்த ஜாதின்னு அது எந்த ஜாதி? இந்த கூட்டத்தார் யார்? இந்த கூட்டத்தாரை குறித்து ஆமென் வேதம் என்ன சொல்லுகிறது? 13வது வசனத்தை வாசியுங்கள். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை அல்லாமல் வேறே ஆண்டவன்மார் எங்களை ஆண்டார்கள். அடுத்த வார்த்தை இனி. எல்லாரும் சொல்லுங்க, இனி சத்தமா சொல்லுங்க. இனி உம்மை மாத்திரம் சார்ந்து, உம்மை மாத்திரம் சார்ந்து உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம். அவரை மாத்திரம் சார்ந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் உண்டு. அந்த கூட்டத்தை குறித்து தேவன் சொல்லுகிறார், இவர்களை நான் பெருக பண்ணுவேன், இவர்களை நான் பெருக பண்ணுவேன். இவர்கள் பெருகுவதற்கு என்னென்ன தடையா இருக்கிறதோ அதை நான் நெடுந்தூரத்திலே தள்ளி வைப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. அவரை மாத்திரம் சார்ந்து, அவரை சார்ந்திருக்கிறவர்களை தேவன் பெருக பண்ணுகிறார். அவரை மாத்திரம் சார்ந்திருப்பது என்பது என்ன? அவரை மாத்திரம் சார்ந்திருப்பது என்பது அவரை முழுமையா நம்பி அவர் சொல்றத நம்பிக்கையோட செய்யறது. இப்ப நம்ம பேங்க்ல ஒரு லோனுக்காக ட்ரை பண்றோம். அங்க இருக்கிற ஒவ்வொருத்தரை போய் பார்க்குறோம், ஒரு காரியம் நடக்கல. ஆனா ஒரு லோன் நமக்கு கண்டிப்பா தேவையா இருக்கு. அப்ப நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தங்க சொல்றாங்க, இன்னார போய் பாருங்க, அவங்களுக்கு அங்க பேங்க்ல நல்ல பிடி இருக்கு, நீங்க போய் பார்த்து அவங்கள்ட்ட பேசிட்டீங்கன்னா அவங்க இடைப்பட்டாங்கன்னா உங்களுக்கு லோன் கிடைக்கும். நம்ம நேரம் அவங்க கிட்ட போறோம். கிடைக்குமான்னு இல்லை, இவர் இடைப்பட்டா கிடைக்கும், அந்த நம்பிக்கையில போறோம். போய் பேசுறோம். அவர் சொல்றார், நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லுவார். ஓகே, அந்த ஒரு வார்த்தை நம்மை முழுமையா அவர் மேல கிடைக்காதுங்கிற அந்த ஒரு சோர்வுல இருந்து கிடைக்கும்ங்கிற நம்பிக்கை, அப்படி கீழே இருந்து கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து 5வது மாடிக்கு லிஃப்ட்ல சர்ன்னு வர்றது மாதிரி கிடைக்காதுங்கிற நிலையில இருந்து கிடைக்கும்ங்கிற நம்பிக்கைக்கு ஸ்பீடா வந்துட்டு. இப்போ அடுத்த வார்த்தை அவர் சொல்றார், நீங்க என்னென்ன டாக்குமெண்ட்டை கொண்டு வாங்க, இதை இப்படி கொண்டு வாங்க. நம்ம அதெல்லாம் நான் கொண்டு வர மாட்டேன், ஆனா எனக்கு லோன் வாங்கி தரணும்னு சொன்னா நமக்கு இப்போ நம்பிக்கை வந்துட்டு கிடைக்கும், இவர் இடைப்பட்டா கிடைக்கும். உடனே அவர் சொல்லுவார், நீங்க இதை கொண்டு வாங்க, நான் போய் பேசிக்கிறேன். நாம் என்ன செய்வோம்? அவர் என்ன கேட்டாரோ அதை அவரிடத்துல கொண்டு கொடுக்க பிரயாசப்படுவோம். இதுதான் சார்ந்து இருக்கிறவங்க. சார்ந்திருக்கிறேன் சொல்லிட்டு சும்மா இருக்கிறது இல்லை. அவருடைய வார்த்தையை நம்பி அவர் என்னென்ன செய்ய சொல்றாரோ அதை அவர் மேல இருக்கிற நம்பிக்கையில செய்யறது. நான் இதை செஞ்சு, நான் இந்த காரியத்தை ப்ரிப்பேர் பண்ணி இவர்கிட்ட கொடுத்தா இவர் பேசுவார், இவர் பேசுனா எனக்கு லோன் கிடைக்கும். அப்போ நான் என்னுடைய அடுத்த ஃபோக்கஸ் பேங்க்ல இருக்கிற மேனேஜர் மேல இருக்காது, அடுத்த ஃபோக்கஸ் பேங்க்ல இருக்கிற மற்ற ஸ்டாஃப் மேல இருக்காது. என்னுடைய ஃபோக்கஸ் முழுவதுமா எனக்காக ஒருத்தர் பேச போறார் தெரியுமா, அவர் தான். நான் ஃபோன் பண்ண அவருக்கு தான் ஃபோன் பண்ணுவேன், நான் அவரை போய் தான் விசிட் பண்ணுவேன், அவரை போய் தான் பார்ப்பேன். இன்னார் எனக்கு பேசுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க, இடைப்பட்டுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ என்னுடைய சிந்தையில ஃபுல் அவர் மட்டும் தான் வருவார். ஓகே, அவர் என்ன பேசினார், இன்னைக்கு அவருக்கு ஃபோன் கால் வந்தது நமக்கு ஒரு நம்பிக்கை வரும், இன்னைக்கு பேசியிருக்கிறாரு. இதே போல இந்த பூமியில ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு தேவ பிள்ளை சார்ந்திருக்கிற ஒரு கண்மலை உண்டு. அவர் தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இனி உம்மை மாத்திரம் சார்ந்து, எத்தனையோ காரியங்களை சார்ந்திருந்து நம்முடைய வாழ்க்கையில நெருக்கத்தை தான் இதுவரை பார்த்திருக்கிறோமே தவிர பெருக்கத்தை பார்க்கவில்லை. நம் உறவுகளை சார்ந்ததுண்டு, ஆமென், நண்பர்களை சார்ந்ததுண்டு, ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய பணத்தை பல நேரத்தில் சார்ந்ததுண்டு, நம்முடைய குடும்பத்தை சார்ந்ததுண்டு, ஹல்லேலூயா. நம்முடைய வேலையை சார்ந்ததுண்டு, நம்ம அறியாமலே இது இருக்குல்ல பரவாயில்ல, இது இருக்குல்ல பார்த்துக்கலாம். இப்படி சார்ந்திருந்து ஒவ்வொன்றையா சார்ந்திருந்து இதுவரை நமக்கு என்ன கிடைச்சுன்னு திரும்பி பார்த்தா பெருக்கமா நெருக்கமா. சோ இந்த நெருக்கத்தில் இருக்கிறவனுடைய அர்ப்பணிப்பு தான் என்ன தெரியுமா? இனி எத்தனை கால ஆண்டவரே இந்த நெருக்கம்? பைபிள்ல இருக்கு, கொஞ்ச காலம் பலவிதமான பாடுகள். உலகத்தை மனிதனை டிபெண்ட் பண்ணி இருக்க திரும்பி பார்த்தா நம்முடைய வாழ்க்கையில உண்டானது என்ன? தேவனை சார்ந்திருக்கும் போது தேவனை சார்ந்திருக்கிறவன் நெருக்கப்படுவதை தேவன் வேடிக்கை பார்க்க மாட்டார். இதுதான் ஆவியானவர் திட்டமும் தெளிவுமாய் பேசினது. அதனுடைய 11வது வசனத்தை வாசியுங்கள். கர்த்தாவே, உமது கை ஓங்கி இருக்கிறது. அவர்கள் அதை காணாதிருக்கிறார்கள். யார் அதை காணாதிருக்கிறார்கள்?
அவரை சார்ந்து இருக்கிறவங்களை நெருக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, அவர்கள் அதை காணாது இருக்கிறார்கள். ஆனாலும் உமது ஜனத்துக்காக நீர் கொண்ட வைராக்கியத்தை கண்டு வெட்கப்படுவார்கள். உம்முடைய ஜனத்துக்காக நீர் கொண்ட வைராக்கியத்தை கண்டு. நான் போன வாரம் இங்க சொன்னேன், சண்டே சொன்னேனா ஃப்ரைடே சொன்னேனான்னு தெரியல. ஏமே அவருடைய ஜனத்துக்காக அவர் வைராக்கியம் கொள்ள ஆரம்பிச்சுட்டாருன்னா போராடுற சத்ரு இல்லாமலே போயிடுவான். பார்வன் கட்டளை எடுக்கிறான், பிறக்கிற குழந்தைகள் எல்லாம் தண்ணியில தூக்கி போடுங்க. எத்தனை குழந்தைங்க நைல் நதியில தூக்கி போடப்பட்டிருப்பாங்க. மோசே மட்டும் காக்கப்பட்டிருக்கிறான், வேற காக்கப்பட்டதாக செய்தி இல்ல. எத்தனை குழந்தைங்க. மோசே வளர்ந்து 80 வருஷம் கழிச்சு, 80 வருடம் கழித்து இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வெளியே வராங்க. ஆனா தேவன் ஒன்றையும் மறக்கவில்லை. அன்னைக்கு குழந்தைகளை தண்ணியில தூக்கி கொல்ல வைத்த பார்வோனின் சேனையும் சமுத்திரத்தில் கொண்டு வரார், செங்கடல் பக்கத்தில் கொண்டு வரார். எனக்கு ஆச்சரியம், பல நேரத்தில் தேவனுடைய செயல் தெரியாது. ஆல்ரெடி அவங்க புறப்பட்டு வந்துட்டாங்க. தேவன் அக்னி ஸ்தம்பத்தில் நடுவில் நின்று அவங்கள கிட்ட வராதபடிக்கு தடுத்துட்டாரு. இவங்க செங்கடலை தாண்டி போய் செங்கடலை மூடிட்டு அதுக்கப்புறம் விட்டு இருந்தா அவங்களுக்கு என்ன செய்ய முடியாது, வர முடியாது. இல்ல செங்கடலை தாண்டி வர முடியாது. அப்படி விட வேண்டியதான விடல. இவங்களுக்கு வே ஓபன் ஆகி இவங்க அடுத்த கரையில கால் எடுத்து வச்சதையும் அவங்கள வர வச்சுட்டார். ஏன் வர வைக்கிறார்? தம்முடைய ஜனத்துக்காக வைராக்கியம் கொண்டு அடிக்கிறவர். அன்னைக்கு பிள்ளைகளை எந்த தண்ணியில தூக்கி போட்டு கொல்ல வைத்தியோ, தண்ணீரையா பிள்ளைய தூக்கி போட்டு சாகடிக்க பார்க்கிறே பார்வோனே, உன் சேனை அனைத்தையும் இதே தண்ணீர்ல மூழ்கடிச்சு. என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது. பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது. அவங்க எனக்கு இப்படி பண்றாங்க, நான் அப்படி பண்றேன்னு அதன் அர்த்தம் என்ன? நான் கர்த்தரை சார்ந்திருக்கவில்லை என்ற அர்த்தம். பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன். அன்னைக்கு பிறக்கிற குழந்தைங்களை பிறக்க முன்னாடியே பிள்ளைங்க கொல்லணும். அப்படி பிறந்துட்டாங்கன்னா அந்த பிள்ளைய நைல் நதியில தண்ணியில போட்டு கொல்லு. எத்தனை குழந்தைங்க தண்ணியில தூக்கி போடப்பட்டிருப்பாங்க. தேவன் மைண்ட்ல வச்சிருந்தார் தமது ஜனத்துக்காய் வைராக்கியம் கொள்ளுகிறவர். எனவே என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, நீ கர்த்தரை நம்பி இருப்பது உண்மையானால் உன் வாழ்க்கையில் நீ பட்ட ஒவ்வொரு நெருக்கத்திற்கும் பதில் செய்கிற ஒரு கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிறார். ஆமென், ஹalleluya. பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது. வைராக்கியம் கொண்டு அவருடைய அக்கினி சத்துருக்களை பட்சிக்கும். எல்லையை தள்ளி வைக்கிறார். யார் வாழ்க்கையில் இதை செய்வார்? அவரை மட்டும். இனி உம்மை மாத்திரம் சார்ந்து கொண்டு அவரை சார்ந்து கொள்ளுகிறவர்கள். ஆசாவை குறித்து வேதம் சொல்லுகிறது. 2 நாளாகமம் 14வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை வாசிக்கிறோம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன். மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும். எத்தியோப்பியன் சேரா 10 லட்சம் பேரோடு கூட வருகிறான். இன்னும் திரளான கூட்டத்தோடு ஆசாவுக்கு, யூதாவின் ராஜாவாகி ஆசாவுக்கு எதிர்கொண்டு வருகிறான். இப்பொழுது ஆசாவும் போய் தன்னுடைய சேனையோடு நிற்கிறான். நிற்கும்போது அவன் தன்னை சார்ந்தோ தன் ஸ்தானத்தை சார்ந்தோ தனக்கு பின்னாக இருக்கிற சேனையை சார்ந்தோ நிக்கல. அவன் தேவனை பார்த்து சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் உம்மை சார்ந்து. நான் ஏன் இங்க வந்தேன் தெரியுமா? இந்த பிரச்சனை நான் எதை மனசுல வச்சு ஃபேஸ் பண்றேன் தெரியுமா? நான் உம்மை சார்ந்து. தேவனை சார்ந்து இருக்கிறவனுடைய குவாலிட்டி என்ன, அல்லது தேவனை சார்ந்து இருக்கிறவனிடத்தில் வெளிப்படுகிற காரியம் என்ன? இந்த ஆசாவின் சரித்திரத்தின் ஆரம்ப பகுதியை பார்க்கும்போது தெரியும். அபியாவுக்கு பிற்பாடு ஆசா அந்த ஸ்தானத்தில் வருகிறான். அபியா என்பவன் ஆசாவுடைய தகப்பனார். யூதாவுக்கு ராஜாவா இருந்தவன். அவன் மரித்த பிறகு இந்த ஆசா அவன் ஸ்தானத்திலே வருகிறான். வரும்போது அவன் என்ன செய்கிறான்? 2வது வசனத்தை வாசியுங்கள். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். தேவனை சார்ந்து இருக்கிறவன் அவங்களுக்கு ஃபேவரானது, அவங்களுடைய ஃபேவரை சம்பாதிக்க, இன்னும் சொல்லணும்னா அவங்களுக்கு எது பிடிக்குமோ அதை செஞ்சுட்டே இருப்பாங்க. நான் சொன்ன எக்ஸாம்பிளுக்கே திருப்பி வரேன் புரியுறதுக்கு. இப்போ ஒருத்தங்க சொல்றாங்க, நீங்க டைரக்டாலாம் போனா உங்களுக்கு லோன் கிடைக்காது, இன்னார போய் பாருங்க. அவங்கள போய் பார்க்கும்போது அவங்க மனசு வச்சாங்கன்னா அவங்களுக்கு லோன் கிடைக்கும்னு சொல்லும் போது நாம அவங்கள சும்மாவா பார்க்க போவோம்? இல்ல, நாம அவங்கள விசிட் பண்ணது மாதிரி முதல்ல பார்க்க போவோம். அவங்களுக்கு ஏதாவது ஒன்று பிடிக்கும்னு நமக்கு தெரிஞ்சிட்டுனா அதை ஒரு 2-3 பாக்ஸ் வாங்கிட்டு போல. எப்படி இருக்கீங்க? எடுத்ததும் எங்களுக்கு லோனுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் அப்படிலாம் சொல்ல மாட்டோம். அவங்களுக்கு இது பிடிக்குது,
இப்போ நாகர்கோவில் ஃபேவரேட்னா சிப்ஸ் இல்லை. இப்போ திருநெல்வேலியில் இருக்கிற ஒருத்தரை பார்க்க போனோம்னா நாகர்கோயிலேருந்து என்ன வாங்கிட்டு போகலாம். அவர் நாகர்கோவில் வந்தால் என்ன வாங்குவார்? அவர் நாகர்கோவில் வந்தால் சிப்ஸ் வாங்கிட்டு போவார். இங்கேருந்து ஒரு 2 கிலோ சிப்ஸே வாங்கிட்டு போவோம் அவரை பார்க்குறதுக்கு. ஏன்னா நம்ம இப்போ அவரை சார்ந்திருக்க வேண்டிய ஒரு நிலைமை ஆயிட்டு. ஆசா ஏன் கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்கிறான் தெரியுமா? அவன் அந்த ஸ்தானத்தில் இருந்த ஆரம்பம் முதலே அவன் தன் ஸ்தானத்தையோ தன்னுடைய சேனையோ ஒன்றையும் சார்ந்திருக்கவில்லை, கர்த்தரை மட்டும் சார்ந்திருந்தான். கர்த்தரை சார்ந்திருக்கிறவன் நான் சார்ந்திருக்கிறவன் என்று சொல்லுவதல்ல, அவருக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்வாங்க. அவருக்கு பெஸ்ட்டை கொடுக்கிறதுக்கு தக்கதாய் தன்னுடைய வாழ்க்கையில நன்மையும் செம்மையுமானதை நடப்பித்துக் கொண்டே இருப்பாங்க. அவருக்கு நம்மை ஜீவ பலியாய் கொடுப்பதுதான் அவருக்கு கொடுக்கிற உகந்த காணிக்கை. அதுதான் ஆராதனை, தேவன் அங்கீகரிக்கிற ஆராதனை. நாம கொடுக்கிற பணமோ பொருளோ அல்ல. நாம் நம்மை கொடுக்காமல் நம்ம எவ்வளவு கோடி கொண்டு கொடுத்தாலும் தேவன் கணக்கில் ஏறாது. தேவனுக்கு அது தேவை கிடையாது. தேவனுக்கு நம்மை கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்? பழுதற்ற பஸ்கா ஆட்டுக்குட்டி எப்படி இருக்கணுமா? பழுதற்றதா இருக்கணுமா? நீ தெரிந்தெடு. தேவனுக்குன்னு அடிக்கிறது பெஸ்டா இருக்கணும். அதன் அர்த்தம் என்ன? யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? கைகளில் சுத்தமுள்ளவன், இருதயத்தில் மாசில்லாதவன், தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாதவன். அப்படி என்றால் அதற்கு ஏற்றார் போல தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக் கொள்ளுகிறவன். நான் அவரை சார்ந்திருக்கிறவன். அப்ப அவருக்கு எது பிடிக்குமோ அதுதான் எனக்கு பிடிக்கணும். அவருக்கு எது பிடிக்காதோ அது எனக்கு பிடிக்க கூடாது. சங்கீதக்காரன் தேவனை சார்ந்திருக்கிற தாவீது என்ன சொல்லுகிறான்? நீர் வெறுக்கிறவர்களை நான் வெறுக்காமலும், ஆமென், நீர் அருவருக்கிறவர்களை நான் பகைக்காமலும் இருப்பேனோ, முழு பகையாய் அவர்களை பகைக்கிறேன். நான் அதை ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்லுகிறேன். ஆண்டவருக்கு எது பிடிக்காதோ அது நமக்கு பிடிக்க கூடாது. அது நமக்கு பிடிக்க கூடாது. அவரை சார்ந்து இருக்கும் போது அப்படிதான். பொதுவாக அந்த கட்சி மாறவங்களை பார்த்துருக்கிறீங்களா? நேற்று வர ஒரு கட்சியில் இருந்துட்டு இந்த கட்சியை பேசிட்டு இருப்பாங்க. கட்சி மாறினதுக்கு அப்புறம் அப்படியே மாற்றி இவங்களை பேசுவாங்க. ஏன் அப்படி பேசுறீங்க? இப்போ நான் எந்த கட்சி? இந்த கட்சி. காரணம், அவர்கள் அந்த கட்சியை சார்ந்திருக்கிறார்கள். எதை சார்ந்திருக்கிறார்களோ அவங்களுக்கு அகேன்ஸ்டானவங்களுக்கு இவங்களும் அகேன்ஸ்ட் ஆயிடுவாங்க. அதே போலதான் ஏன் ஆசா எல்லாரையும் போல ராஜஸ்தானத்துல வந்தாச்சு. அவங்க கையில தான் அதிகாரம் இருக்கு, என்ன வேணாலும் செய்யலாம்னு செய்யாம கர்த்தருடைய பார்வையில் நன்மையும் செம்மையும் செய்ய காரணம் என்ன தெரியுமா? அவன் தன்னுடைய ஸ்தானத்தையோ தன்னுடைய தகுதியையோ தனக்கு உண்டான ஒன்றையும் சார்ந்திருக்காமல் கர்த்தரை மட்டும் சார்ந்திருந்தான். கர்த்தரை சார்ந்திருக்கிறவர்கள் தங்களுடைய நடக்கையில் கவனமா இருப்பார்கள், தங்களுடைய பார்வையில் கவனமா இருப்பார்கள். நான் என்ன செஞ்சிட்டு இருக்கிறேங்கிற உணர்வோடு இருப்பார்கள். என்ன பேசிட்டு நல்ல கவனிக்க. சில நேரத்தில் நம்மையும் தாண்டி ரொம்ப ஜாலியாக பேசுறதுன்னு சொல்லி நம்மையும் தாண்டி நிறைய காரியங்களில் பேசுவோம். நம்ம கூட நமக்கு நெருக்கமானவங்க இருக்கும்போது. ஆனால் நமக்கு அலர்ட்டாக இருக்கணும். என்ன இது நமக்கு தேவையா இல்லையா? அந்த இடத்துல அது பிரேக் பண்ண பழகணும். சரி ஆரம்பிச்சிட்டோம், இனி போட்டோம், அப்படி இல்லை, இது தேவையில்லை. நான் கர்த்தரை சார்ந்திருக்கிறேன். நான் என்ன டிபெண்ட் பண்ணியோ என்ன சார்ந்தோ எனக்கு உண்டான மற்ற எதை நான் கர்த்தரை சார்ந்திருக்கிறபடினால வீண் வார்த்தைகள் என் வாயில வரக்கூடாது. என் நடக்கையில் தேவன் பார்க்கிறார். நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள் என்று சொல்லப்பட்டிருக்க காரணம் என்ன தெரியுமா? நம்ம என்ன நினைக்கிறோம்? சர்ச்சுக்குள்ள வந்ததும் ஆண்டவர் பார்ப்பாருன்னு. இல்ல, பிலிப்பு நாத்தான்வேலை அழைத்து கொண்டு வந்த போது கர்த்தர் நாத்தான்வேலை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீ அத்தி மரத்துக்கு கீழே இருக்கும் போது என் கண்கள் உன்னை கண்டு அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். கபடட்ட உத்தம இஸ்ரவேலன். சர்ச்சில் வந்து சத்தம் போட்டு ஆராதிக்கத பார்த்தெல்லாம் கர்த்தர் சாட்சி கொடுக்க மாட்டார். நம்முடைய நடக்கையை பார்த்து கர்த்தர் சாட்சி கொடுப்பார். வீட்டில இருந்து நீ வரும்போதே நான் உன்னை பார்த்துட்டேன்பா, நீ கபடட்ட உத்தம இஸ்ரவேலன். ஹல்லேலூயா. அவன் கர்த்தருக்கு, ஏன் அவன் கர்த்தரை சார்ந்து இருக்கிறவன். அது மாத்திரமல்ல, 3-4 வசனங்களை வாசியுங்கள். அந்நிய தேவர்களின் பலிபீடங்களை மேடைகளை அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிரக தோப்புகளை வெட்டி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாயப்பிரமாணத்தின்படியும் கற்பனையின்படியும் செய்யவும் யூதாவுக்கு கற்பித்து. கர்த்தரை சார்ந்திருக்கிறவன் கர்த்தரை தேடுவதற்கு தடையான எல்லாவற்றையும் தள்ளி விடுவான். நல்ல கவனிக்கணும். கர்த்தரை தேட எது தடையா இருக்குதோ அதை வச்சிருக்க மாட்டான், அதை அப்புறப்படுத்துவான். நம்ம கொஞ்சம் முன்னாடி ஒரு வசனத்தை பார்த்தோம், தேவன் எல்லையை தள்ளி வைப்பார். தேவனை தேட தடையானவற்றை நீங்கள் தள்ளி வைத்து பாருங்கள். நீங்கள் பெருக எது தடையா இருக்கிறதோ அதை தேவன் தள்ளி வைப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். இது நான் தள்ள மாட்டேன், ஆனால் அவர் தள்ளணும். நாம் பெருகிறதுக்கு ஆண்டவர் இவைகள் தடையா இருக்கிறது, இதை தள்ளிவிடும். ஆனால் தேவனை தேடுவதற்கு தடையா இருக்கிறவற்றை நாம் தள்ளிவிட மாட்டேங்கிறோம். தேவனை தேடுவதற்கு தடையா இருப்பது என்பது என்ன? அதை எப்படி கண்டுகொள்ள நான் புரியும்படியாக சொல்றேன். ஜெபிக்கணும்னு நினைக்கும் போது நம்மால ஜெபிக்க முடியணும். அப்படி ஜெபிக்க முடியலைன்னா நமக்கும் தேவனுக்கும் நடுவே சில காரியங்கள் இன்னும் தடையா இருக்கிறது. ஜெபிக்கணும்னு நினைக்கும் போது நான் இப்போ கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணலாம் அப்படி தோணுது. நான் இப்போ இருக்கும்போது எனக்கு ஜெபம் ஓடாது. அப்படி ஓடாம இருக்கனால ஏதோ தடை இருக்குன்னு அர்த்தம். ஜெபிக்கணும்னு நினைக்கும் போதெல்லாம் நம்மால ஜெபிக்க முடியுதா?
அவரை சார்ந்திருக்கிறவர்கள் அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடணும். நான் அந்த பழைய எக்ஸாம்பிளுக்கே வரேன். ஓகே, இன்னார் இடைப்பட்டால் காரியம் நடக்கும். ஓகே, அப்ப நம்ம ஃபோன் பண்றோம். என்ன ஃபோன் பண்றோம் தெரியுமா? இன்னைக்கு 4 மணிக்கு நீங்க ஃப்ரீயா இருப்பீங்களா? இன்னைக்கு 4 மணிக்கு நான் ஃப்ரீயா இருக்கிறேன், என்ன வந்து பாப்பீங்களான்னு கேட்போமா? அல்லது நீங்க எப்போ ஃப்ரீயா இருப்பீங்க சொல்லுங்க, அப்போ நான் உங்களை வந்து பார்க்குறேன் அப்படி கேட்போமா? நாம் ஒருத்தங்களை சார்ந்திருப்போம்னா அவங்க டைம் சொல்லணும். ஹே, நான் இந்த டைம் ஃப்ரீயா இருக்கிறேன்ப்பா, இந்த டைம்ல வந்து என்ன பார்க்க முடியும்னு சொன்னா, அந்த டைம்ல நம்ம வேற நிறைய காரியங்களை கமிட் ஆகிருப்போமே, அந்த நபரை பார்ப்பதற்காக மற்ற காரியங்களை எல்லாவற்றையும் நம்ம ஸ்கிப் பண்ணுவோம், வேண்டான்னு ஒதுக்கும். இதுதான் தடையை அகற்றுவது. இன்னார பார்த்தே ஆகணும், இன்னார பார்த்தாதான் காரியம் நடக்கும், இன்னார பார்க்கணும். அவங்க டைம் சொல்றாங்க, எனக்கு ஈவினிங் 6 to 7 வரை நான் வீட்டில் இருப்பேன், நீங்க வந்தீங்கன்னா நான் பார்க்கலாம் பேசலாம், அதுக்கப்புறம் நான் வெளியே போயிருவேன்னு சொல்லும் போது நாம பார்க்குறோம் 6 to 7 நமக்கு வேற 4-5 ப்ரோக்ராம் இருக்கு. நம்ம என்ன செய்யறோம்? அது முக்கியம் இல்ல, இவரை மீட் பண்றது தான் முக்கியம். அதனால என்ன செய்யணும்? அது போனா போட்டுன்னு சொல்லிட்டு அந்த ப்ரோக்ராம் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு இந்த நபரை போய் சந்திக்கிறோம். இதுதான் தேவனை சார்ந்திருக்கிறவன் செய்கிற காரியம். கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடணும். இல்ல காலைல ஜெபிக்க ஆண்டவர் ஏவுவார், நம்ம போய் உட்கார்ந்து இல்ல ஆண்டவர் நாளைக்கு பார்த்துக்கலாம். அவரை சார்ந்திருக்கிறவர்கள் அவருடைய வேளையில் ஜெபிப்பார்கள், அவர் குறித்த வேளையில் ஜெபிப்பார்கள். அவர்களுக்கு தடை ஒரு பொருட்டல்ல. ஜெபிக்கவே கூடாதுங்கிற தடை சட்டம் போடப்பட்டதை அறிந்தும் தானியேல் தான் முன் செய்து வந்தபடி 3 வேளை ஜெபித்தான். எனக்கு தேவனை தேடுவதற்கு எதுவும் என்னில் தடையா இருக்கும், ஆனால் அதை நான் தள்ள வேண்டும். அப்படி நான் அதை அகற்றும் போது நான் பெருகுவதற்கு என்னென்ன காரியங்கள் தடையா இருக்கிறதோ அதை என் தேவன் எனக்காக அகற்றுவார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். நமக்கு தேவை அந்த ஒரு வசனம். ஆண்டவர் தள்ளி வைப்பார், எல்லையை நெடுந்தூரத்தில் தள்ளுவார். ஆசாவை நீ தள்ள வேண்டியதை தள்ளணும். தேவனை தேடுவதற்கு ஒரு போன சண்டே வந்து ஆராதித்தோம். இப்பொழுது இந்த சண்டே வருகிறோமே, இந்த இடைப்பட்ட 7 நாட்கள் 128 மணி நேரத்தில் எத்தனை நேரம் நம்மால் தேவனை தேட முடிந்தது? தினமும் தேவனை தேட முடிந்ததா? தேவனோடு உறவாட முடிந்ததா? ஜெபிக்கணும்னு ஆசை இருக்கு, ஜெபிக்க முடியல. ஏன் ஜெபிக்க முடியல? இன்னும் தடைகள் உள்ளே இருக்கிறது. கிருபாசனத்தண்டை நெருங்கும் பழைய ஏற்பாட்டு காலம் அல்ல இது. கிருபாசனத்தண்டை நெருங்கி வரத்தக்க தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டி இருக்கிறார். ஏற்ற சமயத்தில் சகாயம் பெறும் கிருபையை இரக்கத்தை அடையும்படி அந்த கிருபாசன தண்டை நெருங்கி வரும்படிக்கு நமக்காக பலியான பிரதான ஆசாரியன் அந்த ஜீவ மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணி இருக்க, நம்மால ஜெபிக்க முடியல, நம்மால தேவனை தேட முடியல, நம்மால ஒழுங்கா தேவனோடு உறவாட முடியவில்லை என்றால் நமக்கும் தேவனுக்கும் நடுவே அநேக காரியங்கள் தடையா இருக்கிறது. இவைகள் காணப்படும் மட்டும் எல்லை தள்ளி வைக்கப்படாது. நாம் தள்ள வேண்டியதை தள்ளாமல், தேவனை தேடுவதற்கு தடையாய் காணப்படுகிறதை நாம் தள்ளி விடாமல், நாம் பெருகுவதற்கு தடையாய் இருக்கிறவைகளை தேவன் தள்ள மாட்டார். ஆமென். வராதுன்னு தெரியும். ஹல்லேலூயா, ஆமென். நான் அதெல்லாம் அகற்ற மாட்டேன், ஆனா தேவன் செய்யணும்னா பிரைஸ் தி லார்ட். நல்ல கவனிங்க. இந்த ஒரு வார்த்தையை நான் சொல்லும்போது, இந்த ஆசா ஆரம்பத்திலே கர்த்தரை சார்ந்து இருக்க காரணம் என்ன? இது ஒரு கேள்வி. சின்ன பையன், சின்ன வயசுல மொத்தமே 38-39 வருஷம் தான் உயிரோட இருந்தாப்ல. 25 வயசுல ஆட்சிக்கு வந்தாச்சு. சின்ன வயசு. இந்த சின்ன வயசுலயே அவன் கர்த்தரை சார்ந்திருக்க காரணம் என்ன? வாலிப பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எல்லாம் வளர்ந்து எல்லாம் வாழ்ந்து முடிச்சதுக்கு அப்புறம் இனி நான் உண்டு, என் பைபிள் உண்டு அப்படி இருப்பாங்க நிறைய பேர் இல்லை. ஆனால் இந்த வாழ வேண்டிய வயசுலேயே கர்த்தரை டிபெண்ட் பண்ணி இருக்கிறவர்கள், ஆமென் ஆமென். நிறைய பேருடைய என்ன அப்படின்னா, வாழ்றது வரை நல்ல ஜாலியாக வாழ்வோம், எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படி அல்ல. ஒரு நாள் பிறப்பது கூட நமக்கு தெரியாது. இந்த ஆசா கர்த்தரை சார்ந்து இருக்க காரணம் என்ன? காரணம் என்ன அப்படின்னா, அவங்க அப்பா அபியா. நீங்க அதுக்கு மேல படிச்சீங்கன்னா தெரியும். ஆமென். 18வது வசனம் 13-18. அப்படியே இஸ்ரவேல் புத்திரர் அக்காலத்தில் தாழ்த்தப்பட்டார்கள். யூதா புத்திரரோ தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொண்டதினால். யூதா புத்திரருக்கு ராஜாவா இருந்தது யாரு? அபியா. அவன் கடைசி மட்டும் அபியாவனுடைய ஓட்டம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? கர்த்தரை மட்டும் சார்ந்து இருந்துச்சு. கர்த்தரை சார்ந்து கொண்டிருக்கும் போதே அவன் ஓட்டம் முடிந்தது. அவன் ஸ்தானத்தில் ஆசா எழும்புகிறான். அவனும் பார்க்கிறான், என் தகப்பன் யாரை சார்ந்திருக்கிறாரோ அவரையே நான் சார்ந்திருப்பேன் என்று சொல்லி அவன் சார்ந்திருக்க ஆரம்பிக்கிறான். நான் எதற்காக இந்த வார்த்தையை சொல்லுகிறேன் என்றால், பிள்ளைகளுக்கு அருமையான பெற்றோரே, இந்த அடிச்சுவடை கண்டிப்பாக வைத்து விட்டு போங்கள். எந்த ஒரு காரியத்தையும் கர்த்தரை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்கிற,
இந்த அடிச்சுவடை என் பெற்றோர் என் தகப்பனார் அதை வைத்து விட்டு போனதுனால நான் அதை சொல்லுகிறேன். எந்த ஒரு காரியத்தை தேவனை சார்ந்திரு. அபியா அந்த அடிச்சுவடை ஆசாவுக்கு வைத்து விட்டு போனான். ஆசா அந்த ஸ்தானத்தில் வந்து கர்த்தரை சார்ந்து இருக்க ஆரம்பிச்சுட்டான். பிள்ளைகளுக்கு என்ன வச்சுட்டு போறோம்? ஒவ்வொரு பிள்ளைக்கு ஒவ்வொரு வீடு வச்சுட்டு போறோம். ஒவ்வொரு பிள்ளைக்கு அதெல்லாம் வைங்க, தப்பு இல்லை, கண்டிப்பா செய்யணும். ஆனா அது எல்லாவற்றுக்கும் மேல நாம் வைத்து செல்ல வேண்டிய சில அடிச்சுவடுகள் இருக்கிறது. என்ன? நிறையோ குறையோப்பா, உன் கண்கள் அங்க மட்டும் நோக்கி பார்க்கட்டும், உன் கைகள் அங்கே மட்டும் உயர்த்தப்படட்டும். ஹல்லேலூயா. இதுதான் அவருக்கு பிள்ளைகளுக்கு அந்த அடிச்சுவடை அபியா வைத்து விட்டு போனான். ஆசா அந்த ஸ்தானத்துல வந்து கர்த்தரை சார்ந்து கொண்டான். அவன் கர்த்தரை சார்ந்து கொண்டு கர்த்தரை தேட ஆரம்பிக்கிறான். கர்த்தருக்கு பிரியமானவைகளை செய்ய ஆரம்பிக்கிறான். கர்த்தரை தேடுவதில் அவன் குறைவுபடவில்லை. அவன் செய்ய ஆரம்பித்த போது தேவன் என்ன செய்கிறார்? 6வது வசனத்தை வாசியுங்கள். கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். 14 கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதினால் அந்த வருஷமே விரோதமான யுத்தம் இல்லாதிருந்தது. அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லாதிருந்தது. தேசம் அமெரிக்கா இருந்துச்சு. நல்ல கவனிங்க. தேவனை சார்ந்து கொள்ளும் போது தேவன் இளைப்பாறுதலை கட்டளையிடுவார். தேவன் சமாதானத்தை கட்டளையிடுவார். இன்னைக்கு குடும்பங்கள் அநேகருக்கு சமாதானம் இல்லை. எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவங்க தான். சில குடும்பத்தில் சமாதானம் இல்லாததுக்கு காரணம் ஒருத்தங்க மட்டும் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, மற்ற யாரும் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. அப்போ கண்டிப்பா ஒரு போராட்டம் இருக்கும். அந்த போராட்டத்தின் நிமித்தம் சமாதான குலைச்சல் வர நிறைய சான்ஸ் இருக்கு. ஆனா பல குடும்பங்கள்ல எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. 3 பேர் இருந்தா 3 பேர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. 4 பேர் இருந்தா 4 பேர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. ஆனா என்ன இல்லை அப்படின்னா சமாதானம் இல்லை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அந்த இளைப்பாறுதல் எங்கே? அந்த சமாதானம் எங்கே? தேவன் கட்டளையிட நிற்கும். ஆசாவின் நாட்களில் தேவன் அதை கட்டளையிட்டதனால எல்லைக்குள்ளே சத்துருவுக்கு வர முடியவில்லை. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்முடைய குடும்பம் எப்படி இருக்கிறது? ஏன் சமாதானம் இல்லை? நாம் முழுமையாய் கர்த்தரை சார்ந்திருக்கவில்லை. நம்முடைய கிரியைகளை திருத்தவில்லை, அகற்ற வேண்டியவைகளை அகற்றவில்லை. கேட்டா கிறிஸ்தவங்கன்னு சொல்றோம், கேட்டா நாங்க ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆச்சுன்னு சொல்றோம். ஆனா உண்மையிலே வாழ்க்கையில் அந்த சமாதானம் இருக்குதா? அந்த இளைப்பாறுதல் இருக்குதா? சமாதானம் என்றால் என்ன தெரியுமா? பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை மாத்திரமல்ல, பிரச்சனை நடுவிலும் தாவீது சொல்லுகிறான், நான் படுத்து நித்திரை செய்தேன், அவர் என்னை தாங்குகிறார். சுத்தி சத்துரு பெருகி இருக்கும்போது அது நடுவில் ஒருத்தனுக்கு தூங்க முடியுமாங்க? அவன் தேவன் இளைப்பாறுதலை கட்டளை யாருக்கு கட்டளை இடுகிறாரோ அவனுக்கு அதை செய்ய முடியும். விலங்குகள், ஜெயிலில் அடைக்கப்பட்ட பேதுரு, விலங்குகள் அவன் 4 அடுக்கு பாதுகாப்பு நடுவில் இருக்கிறார். அடுத்த நாள் காலையில் பேதுருக்கு கழுத்தை வெட்ட போறாங்க. ஆனா பேதுரு படுத்து சுகமாய் தூங்கி கொண்டிருந்தான். தேவன் இளைப்பாறுதலை கட்டளையிடுகிறாராம். இளைப்பாறுதலை கட்டளையிடுகிறார். ஆமென். அதே ஏசாயா 26 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அதனுடைய 12வது வசனத்தை வாசிங்கள். ஏசாயா 26:12. இந்த பகுதியில் கை வச்சுட்டு, கர்த்தாவே எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர். யாருக்கு? உம்மை மாத்திரம் சார்ந்து கொண்டு. தேவன் முதல்ல செய்கிறது சமாதானத்தை கட்டளை எடுக்கிறார். நான் இந்த வார்த்தையில் ஒரு பிரசங்கமாக அல்ல, நம்முடைய வாழ்க்கையை இந்த கண்ணாடிக்கு முன்னாடி வச்சு பார்க்கணும். அப்போ தேவனே, நீங்க அந்த இளைப்பாறுதலை கட்டளையிட்ட, அந்த சமாதானத்தை கட்டளையிட்ட என் ஃபேமிலியில் ஏன் ஒரு பிரச்சனை வரப்போகுது? அப்போ யாருக்கு எப்பொழுது சமாதானத்தை கட்டளையிடுகிறார் பாருங்கள். அவன் தன் வழிகளை நேராக்கி அவன் அகற்ற வேண்டியதை அகற்றின பிற்பாடு, அதாவது தேவனை தேடுவதற்கு என்னென்ன காரியங்கள் தடையா இருக்கிறதோ அதை அவன் அகற்றினான். நல்ல கவனிங்க. பல நேரத்தில் நம்ம பண்ற தப்பு என்ன தெரியுமா? ப்ரேயர் பண்ணலாம் அப்படின்னு தோணும். ஓகே, ப்ரேயர் பண்ண எல்லாம் ரெடியாக இருப்போம். திடீர்னு டல் ஆயிடுவோம். டல் ஆகிட்டு அந்த நேரத்தில் என்ன செய்வோம்னா, ஒன்று மொபைல் எடுத்து நோண்டிட்டு இருப்போம், வேற தப்பாக ஒன்றும் பார்க்க மாட்டோம். ஆனால் ஏதோ ஒன்று பழைய நம்ம ஃபோட்டோவே பார்த்துட்டு இருப்போம். சிலர் அதை பார்த்து பார்த்து அழுவாங்க, அது வேற. சிலர் இப்படி ஏதோ ஒன்று செய்கிறோம் தெரியுமா? தேவனை தேட வேண்டிய நேரத்தில் அந்த ஏதோ ஒன்று செய்கிறோம் தெரியுமா? அதை தான் தள்ளி வைக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறார். தேவனை தேட வேண்டிய நேரத்தில் எனக்கு ஜெபிக்க முடியல, ஆனால் என்னால் மொபைல் பார்க்க முடியுது, என்னால் பேப்பர் படிக்க முடியுது, என்னால் டிவி பார்க்க முடியுது, என்னால் அதை தான் தள்ளி வைக்கணும். விக்கிரகம் என்பது என்ன? எது விக்கிரகம்? நாம எல்லாம் விக்கிரகத்தை செய்து வைக்கிறவர்கள் அல்ல. தேவன் இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் ஒன்றை தூக்கி வச்சாங்க தெரியுமா? அதுதான் விக்கிரகம். அது எதுவாக இருந்தாலும் சரி, அது யாரா இருந்தாலும் சரி, நம்ம ஜெபிக்கும்படி இருப்போம். அதாவது ஜெபிக்க வைக்கிறது கர்த்தர். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க வேணா சவால் விடுகிறேன், நான் இது என் வாழ்க்கையில் நம்ம தேவன் ஜெபிக்கும்படி ஃபோர்ஸ் பண்ண ஏவுகிற நேரத்தை தள்ளிட்டு அடுத்த நேரத்தில் ஜெபிக்கலாம் நீங்க இருந்தா, நீங்க பண்ற ஜெபத்தின் நீங்க செலவழிக்கிற ஒவ்வொரு செகண்டுமே 1 மணிக்கூர் கடப்பதை போல இருக்கும். காலையில் ஆண்டவர் ஜெபிக்க எழுப்பி விடுறார், இல்ல ஆண்டவரே நான் நைட்டு ஜெபிக்கிறேன், நீங்க நைட்டு உட்காந்துருவீங்க. ஆனா அந்த ஒவ்வொரு செகண்டும் கடப்பது கடினமா இருக்கும். அதே நேரத்தில் தேவன் ஏற்படுத்துகிற நேரத்தில் நீங்க ஜெபிக்க உட்காருவீங்கன்னா
1 மணி நேரம் 1 நிமிஷம் போல கடந்து போகும். நம்ம பல நேரத்தில் இன்னைக்கு அநேகருடைய ஜெப வாழ்க்கை, எனக்கு ஜெபம்னால அப்படி எப்படியாவது 1 மணிக்கூர் எப்படியாவது உருட்டி பெரட்டி 1 மணிக்கூர் ஓட்டிடுவாங்க. அந்த நேரத்தில் தான் எல்லாருக்கும் சாராள் நவரோஜி பாட்டு ஞாபகம் வரும். ஏன்னா அதுதான் 7 சரணம் 8 சரணம் 10 சரணம். அது ஒரு பாட்டு பாடினாலே 20 நிமிஷம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுங்கள், அதற்கு தடையானதை உங்களை விட்டு அப்புறப்படுத்துங்கள். இதை செய்து பாருங்கள், நீங்கள் பெருகுவதற்கு எது எது தடையா இருக்கிறதோ வருகிற நாட்களில் அவற்றை தேவன் நெடுந்தூரத்தில் தள்ளி வைத்து உங்களை பெருக பண்ணுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா, ஆமென். நெருக்கத்தை பெருக்கமாய் மாற்றுகிற தேவன். என்னென்ன காரியம் உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். ஆனா இன்னைக்கு நிலைமை நேரா மாறி, ஆண்டவரே நான் ஒளித்திருந்தாலும் ஏன் முன்னாடி வந்து நிக்கிறாங்க ஆண்டவரே. நான் ஆண்டவரே இந்த பிரச்சனையை மாற்றும் என்று நான் உபவாசித்தால் அவங்க ஏன் முன்னாடி வந்திருந்து டீ குடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே இது என்ன ஆண்டவரே நியாயம்? நான் தேவனை தேடுகிறேனா? இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி அவரை தேடி தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்கிறார். அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுங்க. இல்ல இன்னைக்கு வேண்டாம், நாளைக்கு பார்த்துக்கலாம். நாளைக்கு நீங்க ஜெபிப்பீங்க, ஆனா பிரசனத்தை அனுபவிக்க முடியாது. அந்த பிரசனத்தில் நாம் ஏறெடுக்காத ஜெபம் ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு மணி நேரம் போறது போல இருக்கும். என்னெல்லாமா சொல்லி முடிச்சு பார்ப்போம், முள்ள அங்கேயே தான் இருக்கும். பிரசனத்தில் இருக்கும்போது என்ன பேசுறோம் கூட பல நேரத்தில் தெரியாது. சொல்ல வந்த காரியத்தை எல்லாம் சொன்னாமான்னு கூட தெரியாது. ஆனா 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படி போயிட்டு இருக்கும். அதை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடும் போது இந்த அனுபவம் உண்டாகும். தேவனை தேடும்படி தேவன் நம்மை ஏவும் போது, தேவன் நம்மை உணர்த்தும் போது, அந்த நேரத்தில் எந்த ஒரு காரியத்தை நீங்கள் மாற்றி வையுங்கள். இதை செய்து பாருங்கள். தேவன் உங்கள் நிமித்தம், ஆசாவின் நிமித்தம் யூதா தேசத்துக்கே இளைப்பாறுதலை கொடுத்தது போல இதை செய்யும் போது உங்கள் நிமித்தம் உங்கள் குடும்பங்களுக்கு தேவன் இளைப்பாறுதலை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ தேசம் அமெரிக்கா இருக்கிறது, சமாதானமா இருக்கிறது. இப்போ அடுத்து ஆசாவுடைய எண்ணம் என்ன தெரியுமா? இந்த பட்டணத்தை பலப்படுத்தணும், இந்த பட்டணத்தை கட்டணும். இது எல்லாருடைய எண்ணம் அப்படிதான். ஒரு பிரச்சனையிலேருந்து நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும்போது எந்த ஒரு குடும்ப தலைவரை பார்த்தாலும் அவங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கணும்னா, குடும்பத்தை என்ன செய்யணும்? கட்டணும், பலப்படுத்தணும். புருஷன் மனைவி மட்டும் இருந்த நாட்களிலே ஒரே ஒரு ரூம், ஒரு டாய்லெட் மட்டும் தான் இருக்கும். அதை வச்சு சமாளிச்சிட்டோம். இப்போ வளர்ந்தாச்சு, அடுத்து பிள்ளைங்க வளர்ந்து பெருகி வளர ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே பெற்றோருடைய மனசுல என்ன இருக்கும்? அடுத்து எப்படியாவது கட்டணும், இந்த வீட்டை ஒரு 2 ரூமாவது கட்டணும், பலப்படுத்தணும். இதுதான் எல்லாருடைய எண்ணத்திலும் இருப்பது. இது ஒரு நல்ல எண்ணம், இதை செய்யணும். எந்த ஒரு தேவ பிள்ளையும் இதை செய்யணும். இதை செய்யாம கண்டபடி செலவழித்து கால் போன போக்கில் மனம் போல போக்கில் நடக்கிறவர்கள் தேவன் நிச்சயமாய் கணக்கு கேட்பார். மனதில் வைத்து செய்யணும், செயல்படணும். பிள்ளைகளுடைய காரியத்தை மனதில் வைத்து செய்யணும், செயல்படணும். ஆசா ஒரு ராஜாவானபடினால தன் தேசத்தை பார்க்கிறான். இதை இப்படி விடவே கூடாது. ஒரு நல்ல தலைவனுடைய அழகு அதுதான். தேச ஜனங்கள் நல்லா இருக்கணும், பட்டணம் கட்டி எழுப்பப்படணும், தாழ்பாள்கள் பலப்படுத்தப்பட வேண்டும், பட்டணம் பாதுகாக்கப்பட வேண்டும். எனவே பட்டணங்களை கட்டுவோம் என்று சொல்லி ஆசா என்ன செய்கிறான்? காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறான். அவன் செய்ய ஆரம்பித்த போது 7 கடைசி வாசியங்கள் அப்படியே கட்டினார்கள், அவர்களுக்கு காரியம் வாய்த்தது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர்கள் இதை செய்யும்படியாக தேவனை தேடவில்லை, அவர்கள் தேவனை தேடிக்கொண்டிருக்கும் போது இதை செய்தார்கள், காரியம் வாய்க்கப்பட்டது. நமக்கு பிரச்சனை என்னன்னா, நம்ம ஒரு காரியம் வாய்க்கிறதுக்காக மாத்திரம் தேவனை தேடுகிற அனுபவம். ஆசாவின் அனுபவம் தேவனை சார்ந்திருக்கிறவன் அப்படி அல்ல. அவன் இந்த காரியத்துக்கு யோசிக்கிறதுக்கு முன்னாடி அவன் தேவனை தேடுகிறவனாய் தான் இருக்கிறான். அந்த காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கையை சிந்தித்து பார்க்கணும். இந்த கண்ணாடி முன்னாடி வச்சு பார்க்கணும். நம்ம எப்போ தேவனை தேடுறோம்? நமக்கு ஒரு காரியம் வாய்க்கப்படும் போது. நமக்கு ஒரு காரியம் வாய்க்கப்படணும்னா தேடுவோம். ஆனா ஆசா அப்படி அவன் தேவனை தேடிக்கொண்டே இருக்கிறான். இப்பொழுது அவனுக்குள்ள ஒரு எண்ணம் வருகிறது, பட்டணத்தை கட்ட வேண்டும், பட்டணத்தை பலப்படுத்த வேண்டும். அவன் அதை செய்ய ஆரம்பித்த போது அவன் காரியம் வாய்க்கப்படுகிறது. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். என்னதான் பணம் இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, தேவன் விளைய செய்யாமல் காரியம் நடக்காது. பவுல் நட்டாலும் அப்பல்லோ நீர் பாய்ச்சினாலும் விளைய செய்கிறது கர்த்தர். இப்போ காரியம் வாய்க்கப்படுகிறது. இப்போ பட்டணம் பலப்பட ஆரம்பிக்கிறது. ஜாமம் கட்டி எழுப்பப்பட ஆரம்பித்த போது எத்தியோப்பியனாகிய சேரா என்ன செய்கிறான் தெரியுமா? ஆசாவுக்கு எதிராக ஒரு திரள் கூட்டத்தை தன்னுடைய திரள் சேனையோடு யுத்தம் பண்ணுவதற்கு நிற்கிறான். இனி நல்ல கவனிக்கணும். ஆசா யாரு? தேவனை சார்ந்திருக்கிறவன். தேவனை சார்ந்திருக்கிறவன் என்ன செய்வான்? தேவனை தேடிக்கொண்டே இருப்பான். எப்பொழுதும். தாவீதுடைய ஜெபம் எதுவா இருக்கு தெரியுமா? நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும். இப்பொழுது பிரச்சனை பெருசாயிட்டு
ஆசாவினிடத்தில் இருப்பது 3 லட்சம் ஆட்களானால் எதிரிகிட்ட இருப்பது 10 லட்சம் பேர். வந்து நிக்கிறாங்க. வந்து நின்னதும் ஆசா நடுங்கவில்லை. ஆசாவும் போய் நிற்கிறான். நின்று கொண்டு கர்த்தரை நோக்கி பண்ணின ஜெபம் தான் இது. என்ன? பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். ஆண்டவரே, இங்கே நான் வந்து நிற்பது என் ஸ்தானத்தை நம்பியோ என் பலத்தை நம்பியோ எனக்கு பின்னாக இருக்கிற சேனையை நம்பியோ அல்ல ஆண்டவரே. அப்ப நான் உம்மை சார்ந்து வந்திருக்கிறேன். உம்மை சார்ந்து வந்திருக்கேன். நல்ல கவனமா கேளுங்க. நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா? பிரச்சனை வரும்போது நோக்கி கூப்பிடுவோம். ஆனா ஆசா அப்படி அல்ல. ஆல்ரெடி அவன் நோக்கி கூப்பிடுகிறவனா இருந்தபடினாலே அவர் எங்கே தான் இருக்கிறார்? சமீபமா இருக்கிறார். வேதம் என்ன சொல்லுகிறது? அவர் சமீபமா இருக்கையில் அவரை. அப்போ ஒரு பிரச்சனையில பல நேரத்தில் நம்ம தேடுறோம். ஆனா இளைப்பாறுதலின் நாட்களில் தேடுகிறவனுக்கு அவன் பிரச்சனை வருவதற்கு முன்னே அவர் வந்து நிற்பார். ஆசாவுடைய இளைப்பாறுதலின் நாட்களிலே அவன் தேடுதலை விடவில்லை. அதனால ஒரு பிரச்சனை வந்த போது அவர் தூரமா அல்ல, அவர் அவனுக்கு சமீபமா இருக்கிறார். எனவே அவனுக்கு ஜெபிப்பது எளிதா இருக்கிறது. இன்னைக்கு அநேகருக்கு ஜெபித்தா வழி உண்டுன்னு தெரிஞ்சோம், ஜெபிக்க முடியல. ஏன் தெரியுமா? இளைப்பாறுதலின் நாட்களிலே ஜெபிக்க மறந்ததுதான் காரணம். கடந்த சில வாரங்களுக்கு முன்பதாக வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் பிரேயர்ல இந்த செய்தி சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னேன். ஆண்டவர் ஒரு உவமையை சொல்லுகிறார். சிநேகிதன் ஒருவன் தன் வீட்டில் வந்திருக்கிற சிநேகிதனுக்கு அப்பம் கொடுக்க வேண்டும். அவனிடத்தில் அப்பம் இல்லை. அவன் என்ன செய்கிறான்? இரவு நேரத்தில் போய் கதவை தட்டுகிறான். தன்னுடைய சிநேகிதன் வீட்டு கதவை தட்டுகிறான். நல்ல கவனமா கேளுங்க. ஒருத்தங்க கிட்ட போய் நம்ம ஒரு காரியம் பழகிறவங்க கிட்ட ஒரு காரியத்தை கேட்க, அந்த ஒரு காரியத்தை கேட்டு அவங்க கிட்ட வாங்கிட்டு அடுத்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அவங்க கூட எந்த கான்டாக்டுமே இல்லை. அடுத்து ஒரு தேவை வரும்போது நமக்கு தெரியும் இன்னார்ட்ட கேட்டா கிடைக்கணும். ஆனா அவங்க கிட்ட எந்த கான்டாக்டுமே இல்லைன்னா அவங்க கிட்ட கேட்க மனசு வருமா? தயக்கம் வருமா? தயக்கம் தான் வரும். ரெகுலரா நம்ம அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் மந்த்லி ஒன்ஸ் நம்ம பார்த்து பேசி பழகிட்டு இருக்கிறோம்னா நம்ம காரியத்தை சொல்லி கேட்கறதுல நமக்கு கொஞ்சம் தைரியம் வரும். ஆனா எந்த டச்சுமே அவங்க கூட இல்ல. அன்னைக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தேவை வந்துச்சு, நான் போய் கேட்டு வாங்கினேன். இப்போ 3 வருஷம் கழிச்சு எனக்கு அதே தேவை வருது. திருப்பியும் நான் போய் நிற்கும் போது என் மனசாட்சி உறுத்தும். நான் போய் எப்படி கேட்க? இதுக்கிடையில ஒரு ஃபோன் பண்ணியாவது நான் விசாரிக்கலையே. அவரோடு உறவில் இல்லாதவனுக்கு அவரை உடனே கூப்பிட முடியாது. நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம முதல்ல யாருங்க கூப்பிடுவோம்? நம்ம கூட யாரு நெருக்கமா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு முடியுமோ முடியாது, அது ரெண்டாவது. அவங்கள கூப்பிடுவோம். ஒரு வாட்டி வீட்டுக்கு பின்னாடி ஒரு பாம்பு வந்துட்டு, ஒரு பெரிய பாம்பு, சரியான பாம்பு வந்து தெரிஞ்சது. முதல்ல நான் ஒருத்தரை கூப்பிட்டேன். அவர் ஏன் கூப்பிட்டேன்னா, அப்போ அவரை தான் கொஞ்சம் அடிக்கடி கூப்பிட்டுட்டு இருந்ததுனால கூப்பிட்டேன். அவர் வந்துட்டார். அவர் பாம்பு நடந்தும் கேட்டுக்கு உள்ளே வரல. ஆனாலும் நான் அவரை தான் கூப்பிட்டேன். அவர் அடிப்பாரா அடிக்க மாட்டாரா ரெண்டாவது. அவர் வந்தபோது எனக்கு இருந்த தைரியமும் போனது, அது ரெண்டாவது. ஆனா நான் அவரை கூப்பிட்டேன். ஏன் கூப்பிட்டேன்னா, அடிக்கடி அந்த கொஞ்ச நாளாவே அவர்கிட்ட தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? பேசிட்டு இருக்கிறேன். ஒருத்தங்க கிட்ட நம்ம அடிக்கடி பேசிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு முடியுமோ முடியாதோ, நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது முதல்ல அவங்கள தான் கூப்பிடுவோம். ஆசா சேரா எத்தியோப்பியன் 10 லட்சம் பேரோடு வந்து நின்ற போது தயங்காம சொல்றான், என் கூட இருந்துருங்க. பலன் உள்ளவனுக்காக பலன் இல்லாதவனுக்காக உதவி செய்வது லேசான காரியம். இப்போ இங்க நிக்கிறதுல பலம் உள்ளவன் சேரா, பலம் இல்லாதவன் இந்த ஆசா. இதுல யார் ஜெயிக்கணும்னு தீர்மானிக்கிறது எங்கள் பலம் அல்ல, யுத்தத்தை நடத்துகிற கர்த்தர். இந்த போராட்டத்தில் யார் ஜெயிக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பது எங்களுடைய திராணி அல்ல, எங்கள் பலம் அல்ல. இன்று நான் சந்திக்கிற போராட்டம், இன்று நான் சந்திக்கிற பிரச்சனை, இதுல யார் ஜெயிக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பது யுத்தத்தை நடத்துகிற கர்த்தர். ஹalleluya. Thank you Father. ஆமென். அதனாலதான் அவர் சமீபமா இருக்கையில்னா அவரை சமீபமாவே வச்சுக்கோப்பா. ஒரு கஷ்டம், சில பாருங்க ரொம்ப கஷ்டம் இருக்கும்போது ஒரே தஞ்சம் சர்ச்சு மட்டும்தான் இல்ல. ஆண்டவரை விரும்பி தேடுறவங்க இருக்கிறாங்க, நான் அவங்கள சொல்லல. டெய்லி வந்து ஜெபிக்கிறவங்க இருக்கிறாங்க, நான் அவங்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் சொல்றது சிலர் நம்ம பல நேரத்தில், ஏன்னா வீட்டில் இருந்தா என்ன இல்லை? சமாதானம் இல்லை. வேலைக்கு போனா என்ன இல்லை? சமாதானம் இல்லை. எங்க போனாலும் என்ன இல்லை? சமாதானம் இல்லை. உடனே ஃபோன் வரும், பிரதர் என்ன இன்னைக்கு சர்ச்சில் ஏதாவது மீட்டிங் இருக்கா? இல்லை. சர்ச்சு திறந்து இருக்குமா? ஆமா, வந்து உட்காரும். ஒரு நெருக்கம் வரும்போது தேடுவது அல்லங்க, ஆல்ரெடி தேடிட்டே இருந்த ஆசை. பாருங்க, ஒரு காரியம் நடக்கிறதுக்காக தேடுகிறவன் அவன் தேடிக்கொண்டே இருந்த போது காரியம் நடந்தது. நான் அடிக்கடி பயன்படுத்துகிற ஒரு வார்த்தையை நான் சொல்லுகிறேன். தேவைகள் சந்திக்கப்பட தேவனை தேடாதீர்கள், தேவனை தேடுங்கள், தேவைகள் சந்திக்கப்படும். ஒரு காரியம் நடப்பதற்காக தேவனை தேடாதீங்க, தேவனை தேடுங்க, காரியம் நடக்கும்.
ஒரு பிரச்சனை வரும்போது மாத்திரமல்ல, எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாய் கிறிஸ்து இருக்கிறார். இப்பொழுது ஆசா கேட்கிறான், பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்தது லேசான காரியம். அவன் பலம் உள்ளவன், அவன் தன் பலத்தை சார்ந்து வந்திருக்கிறான். நான் பலன் இல்லாதவன், நான் உம்மை சார்ந்து வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. எத்தியோப்பியனாகிய சேரா அவன் பலத்தை சார்ந்து வந்தபோது ஆசா கர்த்தரை சார்ந்து நின்றான். வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? 12வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை யூதாவுக்கு முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். அடுத்த வசனம், அவர்களை ஆசாவும் அவனோடு இருந்த ஜனங்களும் கேரார் மட்டும் துரத்தினார்கள். எப்போ இவங்க துரத்த ஆரம்பிக்கிறாங்க தெரியுமா? கர்த்தர் அடிச்சதுக்கு அப்புறம். இதை புரியும்படி சொல்லணும்னா, பெலிஸ்தியரை கண்டு பயந்து கொண்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பொழுது தாவீது லீட் பண்ண ஆரம்பிச்சாரோ, அந்த யுத்தத்தை முன்னின்று நடத்த ஆரம்பிச்சாரோ, தாவீது கோலியாத்தை அடித்த பிறகு இஸ்ரவேல், அந்த வசனம் படிக்கும் போது ஒரு பக்கம் சந்தோஷமாகும், இன்னொரு பக்கம் சிரிப்பாக வரும். என்ன வசனம் தெரியுமா? இஸ்ரவேல் அவர்களை மூர்க்கமாய் துரத்தினார்கள். நேத்து வர ஐயோ வரான்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருந்தவங்க இப்பொழுது அவர்களை மூர்க்கமாய் துரத்த காரணம் என்ன தெரியுமா? முன்னாடி நின்று ஒருத்தர் யுத்தம் பண்ணுகிறார். முன்னாக நின்று இந்த ஆசா, ஆமென், இப்படி பார்த்தவன் இப்பொழுது துரத்த காரணம் ஒன்றுதான். நான் ஃபேஸ் பண்ற எந்த பிரச்சனையானாலும் சரி, நான் அவரை சார்ந்து இருக்கிறபடினாலே அதை நான் ஃபேஸ் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு முன்னாக நின்று ஒருவர் அதை ஃபேஸ் பண்ணுவார். இஸ்ரவேலருக்காக யுத்தத்தை முன்னாக நின்று தாவீது ஃபேஸ் பண்ணான். அதன் அர்த்தம் என்ன? போனா என் உயிர் தானே போட்டோம். ஹல்லேலூயா. ஆமென். போன என் உயிர் போட்டு முன்னாடி நிக்கிறான் பாருங்க. நமக்கு முன்னாக நிக்கிறது தாவீது அல்ல, தாவீதின் வேரும் தாவீதின் குமாரனுமாகிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துங்க பார்க்கலாம். நல்ல சந்தோஷமாய். ஹல்லேலூயா. ஆமென். அவரை சார்ந்து இருக்கும் போது தேவன் பெருக்குவதற்கு தடையா இருக்கிற எல்லாவற்றையும் தள்ளி விடுவார், ஓட விடுவார், சத்துருவை ஓட விடுவார். இவங்க ஓடி போய் எல்லாவற்றையும் துரத்தி விட்டு மிகுதியாய் கொள்ளையடித்து வருகிறார்கள். தேசம் அமெரிக்கா இருந்தது. அடுத்த அதிகாரத்தில் பார்க்கும்போது தெரியும், ஒரு வசனத்தை பார்க்க முடியும். என்ன பார்க்க முடியும்? 19வது வசனம், 15-19. ஆசா அரசாண்ட 35ஆம் வருஷம் மட்டும் யுத்தம் இல்லாதிருந்தது. யுத்தம் இல்லை. 14:1 வாசிங்க. அபியா தன் பிதாக்களோடு நித்திரைந்த பின் அவனை தாவீது நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள். அவன் ஸ்தானத்தில் அவன் குமாரனாகி ஆசா ராஜாவானான். இவனுடைய நாட்களில் தேசம் 10 வருஷம் மட்டும் இருந்தது. அப்ப 11வது வருஷம். அப்ப தேவனை சார்ந்து இருக்கிறவனுக்கு கொஞ்ச நாள் தான் அமைதியா, கொஞ்ச நாள் தான் சமாதானமா? இல்ல. இங்க நடந்தது என்ன? இவன் பக்கத்தில் அநேகர் சேர ஆரம்பித்தார்கள். இவன் பெருக ஆரம்பிக்கிறான், இவன் வளர ஆரம்பிக்கிறான். ஆனால் வளர்ந்த பிறகு என்ன ஆகிறது அப்படின்னா, இஸ்ரவேலின் ராஜா யாரும் இவனிடத்தில் போக்குவரத்து வைத்து விடக்கூடாது என்று சொல்லி 16:1 வாசியுங்கள். யூதாவுக்கு விரோதமாய் வந்து, ஆமென், அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா ராமாவை கட்டுகிறான். யார் அவன் இடத்துல போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடையாக அவன் ராமாவை கட்டின போது ஆசா என்ன செய்கிறான் என்றால், அன்று எத்தியோப்பியன் படையெடுத்து வந்தபோது கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட இதே ஆசா இஸ்ரவேலின் ராஜா தனக்கு விரோதமான செயலை செய்த போது அவன் கர்த்தரை தேடாமல் ஆலயத்தில் உள்ள பொக்கிஷங்களை எடுத்துக்கொண்டு சீரிய ராஜாவின் இடத்துல போய் கொடுத்து சொல்லுகிறான், வாங்க நம்ம போய் ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு. பிரச்சனை அங்கதான் ஆரம்பிக்குது. நல்ல கவனிங்க. நான் இயேசுவின் நாமத்தில் இப்படி சொல்ல விரும்புகிறேன், நிறைய ஆள் பழக்கம் இல்லாததுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். ஆசை ஒன்றும் இல்லாமல் இருந்த போது அவனுக்கு உதவ ஒருத்தரும் கிடையாது. அன்னைக்கு அவன் கண்களை கர்த்தரை மட்டும்தான் நேரெடுத்து பார்த்தான். இன்று அவன் வளர்ந்து 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 ஒரு லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்போ அவனுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஷிப். அந்த பக்கத்து தேசத்து சீரிய ராஜா, இந்த ராஜா, அந்த ராஜா என நிறைய பேர் அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. இப்போ ஒரு பிரச்சனை என்னதான், சீரிய ராஜாவுக்கு கொஞ்சம் பொக்கி சேர்த்து எடுத்து கொடுத்து சொல்றான், வாங்க நம்ம சேர்ந்து போய் அட்டாக் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாய் தேவனை சார்ந்திருப்பதை விட்டு மனிதர்களை சார்ந்திருக்க ஆரம்பிக்கிறான். ஒரு தேவ பிள்ளைக்கு காரியம் தேவனால் மட்டுமே வாய்க்கும். நேற்று ஒன்றும் இல்லை ஆசாவே, நேற்று அவ்வளோ பெரிய சேனைக்கு முன்னாடி நீ ஒன்றுமே கிடையாது. ஆனால் கர்த்தரை சார்ந்து நின்றதுனால உனக்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தாரு. ஆனால் இன்னைக்கு உன் வாழ்க்கையில் வசதி வாய்ப்புகள், வளர்ச்சி பெருக்கம் வந்த பிறகு நீ கொஞ்சம் கொஞ்சமாய் மனிதர்களை சார்ந்து கொள்ள ஆரம்பித்து விட்டாயோ. அவன் சீரியா ராஜாவை சார்ந்து கொள்ள ஆரம்பித்த போது ஆமென், அனானி என்கிற ஒரு தீர்க்கதரிசியை தேவன் அனுப்பி சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? 7-8 வசனங்களை வாசியுங்கள். அக்காலத்திலே ஞானசிகாரனாகிய அனானி யூதாவின் ராஜாவாகிய ஆசாவினிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியால் சீரியா ராஜாவின் ராணுவம் உமது கைக்கு தப்பி போயிற்று. மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரை வீரரும் உள்ள எத்தியோப்பியரும் லூபியரும் மகா சேனையா இருந்தார்கள் அல்லவா? நீர் கர்த்தரை சார்ந்து கொண்ட போதோவெனில், நீர் கர்த்தரை சார்ந்து கொண்ட போதோ
அவர்களை உமது கையில் ஒப்புக்கொடுத்தாரே. ஒப்பு கொடுத்தார். ஆனா இந்த விஷயத்துல நீ சீரியா ராஜாவை சார்ந்து கொள்ள ஆரம்பிச்சிட்ட. அவ்வளவுதான். ஆசாவுக்கு அதுக்கப்புறம் நிக்க முடியல. நீ கீழே படிச்சீங்கன்னா தெரியும், அவன் வியாதி படுக்கையில் ஆனான். அப்பொழுது கூட அவன் கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் பரிகாரிகளையே சார்ந்து கொள்ள ஆரம்பித்தான். 12வது வசனம். அவனால் அதுக்கப்புறம் நிக்க முடியல. என்ன இதன் அர்த்தம்? மனிதனை உலகத்தை சார்ந்து கொள்ளும் போது நெருக்கம் வரும், தேவனை மட்டும் சார்ந்து கொள்ளும் போது பெருக்கம் வரும். கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அபியா கடைசி மட்டும் சார்ந்திருந்தான், ஆசா வளரு மட்டும் சார்ந்திருந்தான். ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. தேடினான், ஆனா கடைசி வரை ஆசா தேடல, வளர்ச்சி வர்றது வரைக்கும். இனி பிரச்சனை இல்லை, எல்லாரும் எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிட்டாங்க, இனி எனக்கு பிரச்சனை இல்லை, யார் வந்தாலும் எல்லாரையும் மேற்கொள்ளுகிற சக்தி இருக்கிறது என்கிற நிலைமை, என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் என்கிற நிலைமையில் வரும்போது ஒரு மனிதன் தேவனை சார்ந்து கொள்வதை விட்டு விடுவான். எப்பொழுதுமே சொல்லுகிற வார்த்தை, இயேசுவோடு கூட கடல்ல நிற்க முடிந்தது பேதுருவுக்கு, ஆனா இயேசு இல்லாம தரையில கூட அவனால நிற்க முடியவில்லை. எந்த நிற்க முடியாத சூழ்நிலையிலையும் இயேசுவோடு கூட நிற்க முடியும். எந்த நிற்க முடிந்த சூழ்நிலையிலையும் இயேசு இல்லாம நிற்க முடியாது. கடைசி வரை கர்த்தரை மட்டும் சார்ந்து கொள். உன் வாழ்க்கையில் நெருக்கம் அல்ல, உன் வாழ்க்கையில பெருக்கமே உண்டாகும். கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். அப்ப பெருக்கம் உண்டாக கர்த்தரை மட்டும் சார்ந்து இருக்க வேண்டும். இன்னும் 2 காரியத்தை கூட நான் சொல்லி ஜெபிக்கிறேன். பெருக்கம் உண்டாக செய்ய வேண்டிய 2வது காரியம் என்ன? 1 நாளாகமம் 4வது அதிகாரத்தின் 9-10 வசனங்கள். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோட அவனை பெற்றேன் என்று நான் துக்கத்தோட அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். என்ன துக்கம்னு தெரியல, அங்கே தகப்பன் இருக்கிறது மாதிரியும் தெரியல, என்ன வேதனை அந்த குடும்பத்தில் நடந்துச்சுன்னு தெரியல. எல்லாருக்கும் இளையவன். அவனை பெற்றெடுக்கும் போது அந்த வீட்டில் அவ்வளோ பெரிய துக்கம். பொதுவாகவே வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனை, சில சொல்லுவாங்க தெரியுமா, எப்போ இவன் பிறந்தானோ அல்லது எப்போ இவன் பிறந்தாளோ அன்னையிலிருந்து வீட்டில் இந்த சத்தத்தை கேட்டு யாபேஸ்ன்னு தாய் கூப்பிடும் போதே சகோதரர்கள் என்ன சொல்லி இந்த அன்னைக்கெல்லாம் பெயரை வைக்கிறது அந்த சூழ்நிலை கேட்டார் போல தான் பெயர் வைப்பாங்க. சூழ்நிலை கேட்டார் போல தான் பெயர் வைப்பாங்க. இஸ்ரவேல் கோத்திரத்தின் பெயர்கள் எல்லாம் படிக்கும்போது தெரியும், ஒவ்வொரு அதுக்கு முன்னாடி இதனால இந்த பெயர், இதனால இந்த பெயர், அப்படிதான் யாபேஸ்ன்னு வைக்கிறது. சும்மா பெயர் நம்மள மாதிரி நெட்ல எல்லாம் சர்ச் பண்ணி 4 பேர்கிட்ட கேட்டு ஏதோ நல்ல ஃபேன்சியா ஜேல ஒரு பெயர் சொல்லுங்க, ஐல ஒரு பெயர் சொல்லுங்க, ஏல ஒரு பெயர் சொல்லுங்க, அப்படி வைக்கல. அன்னைக்கு நான் துக்கத்தோடு பெற்றேன் என்று சொல்லி யாபேஸ். இந்த சத்தத்தை யாரும் கேட்டாங்க தெரியுமா? சகோதரர்களும் கேட்டாங்க. அவன் யாபேஸ்ன்னு கூடும் போதே எல்லாருக்கும் சிந்தையில என்னதான் இருக்கும், இவனால தான் இந்த வீட்டில் பிரச்சனை. ஆனா இங்க பைபிள் சொல்லுது, அவன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அப்படி மாற்றப்பட காரணம் என்ன? அதுதான் 10வது வசனம். வாசியுங்கள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, இஸ்ரவேலின் தன் தாயை நோக்கி என்றல்ல, தன் சகோதரர்களை நோக்கி என்றல்ல, இஸ்ரவேலின் தேவனை நோக்கி. ஏன் இஸ்ரவேலின் தேவன் என்று சொல்ல காரணம் என்ன தெரியுமா? ஆமென். இஸ்ரவேலின் தேவன் என்று சொல்லும் போது யாபேஸ் மனசுல என்ன டாபிக் ஓடிட்டு இருக்குது? யாக்கோபை மாற்றின காரியம் அவன் நினைவுல வருகிறது. அவன் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் சொன்னா கூட காமனா கூப்பிட்டிருக்கலாம் தெரியும். ஆனா அவன் டைரக்டா இஸ்ரவேலின் தேவனே. அதன் அர்த்தம் என்ன? எந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள பாத்திரமல்லாத ஒருவனை நீர் உருவாக்கி இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றி ஆசீர்வதித்தவரே, இதோ துக்கத்தோடு பெற்றேன் என்று என் தாய் சொல்ல ஆண்டவரே, இந்த யாபேஸ் கேட்கிறேன் ஆண்டவரே, என் எல்லையை பெரிதாக்கி தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு உமது கரம் என்னோடு இருந்து என்னை காத்துக்கொள்ளும், என்னை ஆசீர்வதியும் என்று அவன் வேண்டிக் கொண்ட போது அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஹalleluya, ஹalleluya. அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினதினால அவன் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். நான் இது முதல் சர்வீஸில் இந்த வார்த்தையை ஆண்டவர் பேச வச்சான். சகோதரர்களை பார்க்கிலும் கனம் பெற்ற அனுபவம் என்பது என்ன? சகோதரனுக்கு 2 வீடு இருந்ததுன்னா எனக்கு 4 வீடு இருக்கணும், அதா இல்ல. நம்மளால நம் சகோதரர்களுக்கு நன்மை உண்டாக வேண்டும். அவங்க 2 கார்ல போனா நம்ம 4 கார்ல, அப்படி அல்ல. அவங்க இங்க இடம் வாங்கினாங்க, அப்ப நம்ம அங்க இடம். இது அல்ல கனம் பெற்ற அனுபவம். ஒரு தேவ என்னால என் சகோதரனுக்கு நன்மை உண்டாகணும். ஆமென். என்னால என் சகோதரன் கெட்டான் என்று சொல்லக்கூடாது, என்னால என் சகோதரனுக்கு நன்மை. அப்படி ஒரு நிலையில் நாம் உயர்த்தப்படும் போது, அப்படி ஒரு நிலையில் நம்முடைய வாழ்க்கை மாறும்போது, பொதுவாகவே பாருங்க, நிறைய இடத்துல பார்த்துருக்கீங்களா, நிறைய பேர் சொல்ல கேட்ட ஒன்றும் இல்லாமல் இருக்கும்போது மைண்ட் பண்ணவே மாட்டாங்கல்ல. ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தால் கூட கூப்பிடுறதுக்கே மாட்டாங்க. ஆனால் ஒரு கனம் பெற்ற நிலையில் வரும்போது நம்ம கிட்ட கேட்காம எதையுமே செய்ய மாட்டாங்க. நீங்க சொல்லுங்க. இந்த கனம் வர காரணம் என்ன தெரியுமா? இப்படி வந்து கேட்க காரணம் என்ன தெரியுமா? உங்களால் அவங்களுக்கு என்ன உண்டாயிருக்கிறது?
நன்மை. தேவன் அப்படிதான் ஆசீர்வதிக்க கேட்கணும். ஆண்டவர் அவங்கள்ட்ட அப்படி இருக்கு, எங்கிட்ட அப்படி கேட்காதீங்க. அது ஆசை, அது இச்சை. அது இச்சை, அது ஒரு நாள் திருப்தி உண்டாகாது. ஆண்டவரே என்ன எல்லாரும் சேர்ந்து இப்படி பண்ணிட்டாங்க ஆண்டவர். யோசேப்பு பார்த்தீங்களா, எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரே என்ன நீங்க பிளஸ் பண்ணி ஆண்டவரே நான் என் சகோதரர்களுக்கு கொடுக்கத்தக்கதா என்னை உயர்த்துங்க ஆண்டவரே. நாளைக்கு என் சகோதரன் ஒரு பிரச்சனையில் இருக்கும்போது நான் கை நீட்டி கொடுக்கத்தக்கிற அளவுக்கு என்ன பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே. இந்த நிலையில யாபேஸ் ஆண்டவர் தூக்கிட்டார், உயர்த்திட்டார். ஆண்டவர்கிட்ட கேட்கணும். இது இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் இதை அனுக்கிரகம் பண்ணும்படி அவர்கள் என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும். எசேக்கியேல் 36:37. இதை நான் அனுக்கிரகம் பண்ணும்படி அவர்கள் என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும். அப்போ இஸ்ரவேலின் தேவனை நோக்கி யாபேஸ் ஜெபிக்கிறான் என்றால் ஒரு 2 காரியம் அவனுக்குள்ளே இருக்கிறது. அது அவனை ஜெபிக்க தூண்டுகிறது. என்ன 2 காரியம்? ஒன்று, என்னை ஆசீர்வதிக்க வேண்டிய எல்லாம் என் தேவனிடத்தில் இருக்கிறது. 2, அவர் நினைத்தால் என்னை எப்படி வேணாலும் மாற்ற முடியும். அவர் நினைத்தால், நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான், என்ன மறந்தா அவர் நினைத்தால். இந்த நம்பிக்கை இருந்துட்டு வைங்களா, நம்மளோட இந்த நம்பிக்கை நம்மளை ஜெபிக்க தூண்டிட்டு அவர் நினைச்சா இதுதான் நம்ம தேவன் வேலை. நாம யாபேசுக்கு இந்த நம்பிக்கை இருந்துச்சு. அவர் ஒரே நைட்ல யாக்கோபு இஸ்ரவேலை மாத்திட்டாரே, அவர் நினைச்சா. ஒரே நைட்ல ஆரோனின் உலர்ந்த கோலை துளிர் விட வச்சுட்டாரு, அவர் நினைச்சா. எல்லாரும் முறுமுறுப்பு ஜாஸ்தி ஆயிட்டு ஆண்டு சொன்ன அந்த கோலை வச்சுட்டு போ அப்படின்ட்டார். அதை வச்சுட்டு போ, வந்து நாளைக்கு எடுத்துக்கோ அப்படின்ட்டார். வச்சுட்டு போ, நாளைக்கு எடுத்துக்கோ. பெட்டிக்கு முன்னாடி, உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி வச்சுட்டு போ. அது துளிர் விட்டது, அது பூ பூத்தது, அது காய் காய்த்தது, அது கனி கொடுத்தது. ஒரே நைட்டு தூங்கி எழும்புறதுக்குள்ள எல்லாம் நடந்துச்சு. இது எப்படி நடக்கும்? இது கர்த்தராலே ஆயிற்று. இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. யாபேசை போல ஒருவேளை உங்கள் நிமித்தம் தான் வீட்டில் துக்கம் என்று செய்தியை கேட்டு கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், இஸ்ரவேலின் தேவனை நோக்கி கூப்பிடுங்கள். யாக்கோபின் தேவன் நம் தேவன். ஆமென். நமக்கு என்றும் துணையவர். ஹalleluya, ஹalleluya. எல்லாம் யாபேஸ் சகோதரர்களுக்குள்ளே கனம் பெற்றிருந்தான். இன்னைக்கு உங்களுக்கு மதிப்பே இல்லையா? ஆமென், ஹalleluya. பல அதாவது நம்மளால சம்பாதிக்க முடியலைங்கிற நிலையில நம்ம இருக்கும்போது நம்ம பல இடத்துல உண்மையிலே தாழ்த்தப்படுவது உண்டு. என்னதான் பாசம் காட்டினாலும் நம்மளால சம்பாதிக்க முடியல அப்படிங்கிற நிலைமை வரும்போது சில நம்ம பக்கத்துல இருந்து ஒரு கதை சொல்றது மாதிரி நம்மளே தாக்கி பேசிட்டு இருப்பாங்க. அது நமக்கு நல்லா தெரியும், நம்மளை தான் அடிக்கிறது. அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யறோம்? அந்த நேரத்தில் உடனே உம்மன் இருந்தா இன்னும் தாழ்த்து தான் படுவோம். அங்கதான் பெருக பண்ணுகிறவரை நோக்கி பார்க்கணும். யாபேசுக்கு இந்த நம்பிக்கை வர காரணம் என்ன? ஆண்டவரே, என்னால் இந்த வீட்டுக்கு துக்கம் மட்டும்தான் உண்டாகுமானால் நான் கருவில் இருக்கும்போது நீர் என்னை ஆதரித்திருக்க கூடாது. நான் கருவில் உற்பவித்தது முதல் என்ன நீங்க ஆதரிக்கிறீங்கன்னா, இன்னைக்கு எல்லாரை விட நான் தாழ்ந்திருந்தாலும் நாளைக்கு எல்லாரை விட என்னை கனம் பெற்றவனாய் மாற்ற நீர் வல்லவர், நீர் நல்லவர், நீர் உண்மையுள்ளவர், நீர் அதை செய்ய வல்லவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. கர்த்தரை நோக்கி பாருங்கள். 3வது ஒரு காரியம். ஆமென். ஏசாயா 54வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம் 8வது வசனத்தையும் வாசிங்கள். உன் சிருஷ்டிகரே உன் நாயகர். Your maker is your husband. உன்னை உருவாக்கினது யாரோ அவர்தான் உன் நாயகர். அதன் அர்த்தம் என்ன? நீ அவருடையவள், அவருடையவன் என்கிற உணர்வோடு வாழணும். நீ ஒருத்தரோடு உடன்படிக்கையை நினைத்து வாழணும். உடன்படிக்கையை நினைத்து உடன்படிக்கைக்கு உட்பட்டு வாழும்போது 8வது வசனத்தை வாசியுங்கள். அற்பகாலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். அந்த இரக்கத்தை அவர் காண்பிப்பதற்காக கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? 2-3 வசனங்கள். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு. உன் வாசஸ்தலங்கள் திரைகள் விரிவாகட்டும். தடை செய்யாதே. உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்தரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றி வைப்பார்கள். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்னதை திரும்ப சொல்லுகிறேன். பாருங்கள், ஒரு புருஷனும் மனைவியுமாக ஒரு அறையிலிருந்து வாழ்ந்தவர்கள், ஒரே அறை, எல்லாமே அந்த ஒரே ரூம் தான். ஒரு நேரம் மாத்திரம் சாப்பாடு சாப்பிட்டு வாழ்ந்தவர்கள் உண்டு. ஆனா அடுத்த லெவல்ல பிள்ளைங்க வளரும் போது மனசுல என்ன இருக்கும் தெரியுமா? இன்னும் ஒரு ரூம் இருந்தா, அடுத்த ஒரு பிள்ளை வரும்போது இன்னும் ஒரு ரூம் இருந்தா. எந்த ஒரு பெற்றோருக்குமே தன் குடும்பத்தை கட்டி எழுப்புவதும் பலப்படுத்துவதும் அது சிந்தையில இருக்கும். நம் பரலோக தகப்பன்
அவர் இரக்கம் பாராட்டுவது 4 3 4 5 ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. தேவன் அவர் சொல்ற, டேய் நீ தடை பண்ணிராத, விரிவாக்கு, நான் நித்திய கிருபையோடு உனக்கு நான் இறங்குறேன், உன்னை நான் பெருக பண்ண போறேன். ஆமென். தேவன் பல நேரத்தில் எப்பவுமே நம்முடைய ஆரம்பத்தை நினைச்சு பார்க்கணும். அவன் இன்றைக்கு நாம் இருக்கிற சூழ்நிலை நம்முடைய ஆரம்பம் எப்படி இருந்தோம்? எத்தனையோ பேர் எனக்கு தெரியும், நாங்க ஒரே ரூம்ல, எங்க அப்பா அம்மா நாங்க 5 பிள்ளைங்க படுத்து தூங்குவோம் ஒரே ரூம்ல. அப்படிதான் இருந்துச்சு எங்க ஆரம்பம். ஒரே ரூம் தான், ஒரே ரூம்ல அப்படி இப்படின்னு படுத்துவோம். சென்னையில் எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு போகும்போது அங்கே ஒரே ரூம், அங்கே 3 பசங்க, ஒரே ஒரு கட்டில் இருக்கும், கட்டிலுக்கு மேலே 5 பசங்க படுத்திருப்போம், கட்டிலுக்கு கீழே 3 பேர். இதுதான் நிறைய பேருடைய ஆரம்பம். ஆனால் பிள்ளைங்க வளர்ந்து பெரிதாகும் போது அவன் எல்லையும் பெரிதாக்கப்பட்டது. இது எப்படி ஆனது? ஹalleluya. சந்ததியை தந்தவர் அடுத்து என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும். தலைமுறையை தந்தவருக்கு அடுத்து என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும். எப்பவுமே இதை மறக்க கூடாதுங்க ஒரு கால். அதனால நம்ம கிட்ட இல்லாததை நினைச்சு புலம்ப கூடாது. அவருடைய கிருபை இல்லைன்னா புலம்புங்க, அதுல நியாயம் இருக்கு. நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன்னு சொல்லிட்டு சும்மா சொல்லல, ஏய் கூடாரத்தை விசாலமாக்கு, நீ பெருக போற, நீ பெருக போற, ஏன் நான் உனக்கு கிருபை பெருக பண்ண போறேன்பா. கிருபை பெருகும் போது நீ வளருவதை யாருக்கும் தடுக்க முடியாது, நீ பெருகுவதை யாருக்கும் தடுக்க முடியாது. ஆனா ஒன்னே ஒன்னு நினைச்சு வாழ்ந்துக்கோ, என்ன? ஐ அம் யுவர் ஹஸ்பண்ட். உன் சிருஷ்டிகரே, உன் நாயகர். இதை மட்டும் நினைச்சு நீ வாழ்ந்துக்கோ, இதை நினைச்சு நீ வாழ்ந்துக்கோ, இதை நினைச்சு வாழ்ந்துக்கோ. ஹalleluya. நான் காலை ஆராதனையில சொன்னேன், 2 வருஷத்துக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடி நார்த் இந்தியாவில் ஒரு ஊழியத்துக்கு போயிருந்தேன். அப்போ ஒருத்தங்க எங்கள் வீட்டில் கண்டிப்பாக பாஸ்டர் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும் அப்படின்னாங்க. நேராக போகிறேன், அந்த வீட்டுக்கு போகிறேன். நான் அந்த வீட்டுக்குள்ளே போகணுன்னா அந்த வீட்டிலேருந்து ஒரு ஆள் வெளியே வரணும். மொத்தம் அந்த வீட்டில் 3 பேருக்கு தான் இருக்க முடியும், 2 பசங்க. அப்போ பாஸ்டர் வந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தங்க வெளியே போய் நிற்கிறாங்க, நான் உள்ளே போகிறேன். நெஞ்செல்லாம் உடஞ்சிட்டு. அப்போ எவ்வளோ தான் இருக்கும் பாருங்க, சும்மா நிற்க கூட இடம் கிடையாதுங்க. 3 பேர் நின்னா வீடு ஃபுல்லாயிரும். ஹalleluya. நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, அநேகருடைய ஆரம்பம் இப்படி தாங்க இருந்துச்சு, வாழ்ந்தோம். ஆனா கவலை எப்போ பிடிக்க ஆரம்பிச்சுன்னா பிள்ளைங்க வந்தது வரும். நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளை பட்டுறக்கூடாது ஆண்டவரே. எப்படியாவது கடனை எதையாவது வாங்கி எடுத்து ஒரு 2 ரூம். எதுக்கு? நாம தனியா நிறைய காரியங்களை சகிச்சிருவோங்க. ஆனா எங்க வலிக்கும்னா, அதே பிரச்சனை என் பிள்ளையும் ஃபேஸ் பண்ண வேண்டி வருமே நினைக்கும் போது தான் வலிக்கும். அப்ப நம்ம உடனே என்ன செய்வோம்? பெருசாக்க பார்ப்போம். கஷ்டப்பட்டு வயிற்று கட்டி வாயை கட்டி சேர்த்து வச்சு எங்கேயாவது ஒரு 2 சென்ட் இடத்த வாங்கிடுவோம். எதுக்கு? நாளைக்கு நான் நல்லா இருக்கணும்னா இல்லை, பிள்ளை எந்த கஷ்டத்தை பற்றக்கூடாது. எப்படி கட்டி எழுப்ப தான் பார்ப்போம். பெருக எதுக்கு? நான் எதுக்கு இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, உங்களை ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு இல்லை. நாம இவ்வளோ யோசிக்கும் போது என்னுடைய 1000வது தலைமுறை எந்த வீட்டில் இருக்கணும்னு யோசிக்கிறவர் என் ஆண்டவர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எவ்வளோ யோசிக்கிறாருங்க. அதனால தான் சொல்றாரு, ஏய் நான் நித்திய கிருபையோடு உனக்கு இறங்குவேன், நீ ஒண்ணுல மட்டும் உறுதியாரு, என்னுடையவனாயிரு. இதை மட்டும் விட்டு விலகிறாத. ஓசியா 2 வீட்டில் போய் படிங்க. அவருடையவராக இருக்க விரும்புறீங்களா? சொல்லுங்க. அவர் சொல்லுவார், இனி நீ என்ன பாகாலின்னு சொல்ல மாட்ட, இனி என்ன ஈஷின்னு சொல்லுவ. பாகாலினா மாஸ்டர்னு அர்த்தம், ஈஷினா ஹஸ்பண்ட். ஆண்டவரே நீர் தான் என் நாயகர், என் நேசரேன்னு சொல்லும் போது அதை கேட்க அவர் உள்ளம் துடிக்குது. ஆண்டவர் தந்த பாடல்லே சில பாட்டு என்னுடைய ஜெபமாகவே இருக்கும். அதுல ஒரு பாட்டு தான் இன்னைக்கு பாடின பாட்டு. இயேசுவே என் நேசரே, என் தோளின் மீதே சாய என் உள்ளம் ஏங்குது. அதிகம் பாடின பாடல்கள்ல சில பாட்டு உண்டு, கர்த்தர் தந்த பாட்டுல. அதுல ஒரு பாட்டு அழகான கண்கள், இன்னொரு பாட்டு தயவால் பெற்றேன். அது பாடாத நாள் இல்லைன்னு சொல்லும். அடுத்த ஒரு பாட்டு உண்டு, நான் இந்த பாட்டு அதிகமா. ஏன்னா அந்த நேசர், இந்த உறவுடைய ஆழத்தை அறியணும், நாம யாருன்னு தெரியணும். ஒருத்தர் கூட கைப்பிடிச்சிருக்கிறோம், அவர் இருக்கிறார். அவர் பார்த்து நான் உன் வாயில் அருளிய வார்த்தையை உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும், ஹalleluya, ஆமென். இந்த நினைவோடு வாழணும். அவரை சார்ந்து, அவரிடத்துல கேட்டு, அவரை மட்டும் நினைச்சு இதை செஞ்சு பாருங்க. கர்த்தர் பெருக பண்ணுவார். இதெல்லாம் செய்ய தவறினதுனால நெருக்கத்தை பார்த்தோம். இனி இந்த ஒரு வார்த்தையை உள்ளத்துல வச்சிருங்க. உன் வாழ்க்கையில இவ்வளவு நாள் நெருக்கத்தை பார்த்துட்டியே, அடுத்து சொல்லுங்க, இனி உம்மை மாத்திரம் சார்ந்து இந்த ஒரு வார்த்தையை கேட்கறதுக்காக ஆண்டவர் காத்திருக்கிறார்.
ஆண்டவரே, பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறு விருப்பம் இல்லை. எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். தேவன் அப்படிப்பட்டவர்கள் வாழ்க்கையில ஆமென் கிருபையை பெருக பண்ணி அவர்களை சம்பூரணம் உள்ளவர்களாய் மாட்டுவார். ஒரு ஜெபத்தோட கேட்கணும், ஆண்டவரே இன்னைக்கு கிருபை ஆண்டவர் கேட்க பண்ணி இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும், இந்த செய்தி வேளையில் மெடிடேஷன் வேளையில ஜெபிக்க வைத்தார், செய்தி வேளையில எனக்கு கிருபையை கேட்க பண்ணார் சொல்றவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் ஆமென். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, இனி உங்களை மட்டும்